கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the name of the Lord. என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்த ஆண்டவர் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த இடத்திலே அவருடைய வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராக வந்திருக்கிறார். The Lord was said, in whichever place you proclaim my name, I will come and bless thee. The Lord who promised this word, he has come down according to his promise to bless us. அவருடைய சமூகம் நம்முடைய மத்தியில் இருப்பதுதான் இந்த கூட்டங்களுடைய மேன்மையாக இருக்கிறது. Is the greatness of this meeting is his presence is in our midst. நமக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த சந்தோஷத்தை தந்திருக்கிறார். The Lord has given us a special joy. நம்முடைய சந்தோஷம் சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாக இருக்கிற சந்தோஷம். Our joy is unspeakable, filled with glory. நமக்கு ஆண்டவர் விசேஷித்த வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். The Lord has given us special promises. நம்முடைய வாக்குத்தத்தங்கள் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். The promises given to us are great and precious. நமக்கு இனி பேச வேண்டியதான இனிமேல் நாம் பேச வேண்டிய ஒரு பாஷையும் கர்த்தர் தந்திருக்கிறார். God has also given us a language which we are yet to speak. அந்த பாஷை மனுஷர் பேசாததும் வாக்கு கடங்காததுமான பாஷை. That's a language which man cannot speak, and it is a unutterable utterances. நமக்கு ஆண்டவர் ஒரு மகிமையை தந்திருக்கிறார். God has given us a glory. அந்த மகிமை நித்திய கன மகிமை. It's the eternal weight of glory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய சுதந்திரத்தை இனி தரப்போகிறார். God has also given us a great inheritance. அந்த சுதந்திரம் அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம். That is a great and steadfast inheritance. இப்படிப்பட்ட அருமையான மேன்மையான நித்திய அனுபவங்களுக்கு நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவதே ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. It is God's purpose to lead all of us to the eternal path filled with greatness, preciousness and eternal value. உலகத்தில் ஜீவிக்கிற ஒரு சிறு மனிதன் கூட அழிந்து போக கூடாது என்றுதான் ஆண்டவராகிய இயேசு விரும்புகிறார். The Lord Jesus Christ desires even the least person on this earth must not perish. பரலோகத்திலிருந்து வந்து பூமியிலே வாழ்ந்தவரும் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவரும் கர்த்தராகிய இயேசு மட்டுமே. The Lord Jesus Christ is the only person, God, who came down as a man and again left the earth and went to heaven. அவர் மட்டும்தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். He can only take us to heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. It's God's will and pleasure that all Gentiles, all nations must be saved. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு எத்தியோப்பிய மந்திரியினுடைய ரட்சிப்பை பற்றி வாசிக்கிறோம். We see about the salvation about the Ethiopian eunuch in Acts chapter 8. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே சவுலின் ரட்சிப்பை பற்றி வாசிக்கிறோம். Acts 9 you read about the salvation of Saul. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியுவின் ரட்சிப்பை பற்றி வாசிக்கிறோம். Acts 10 you read about the salvation of Cornelius. இந்த மூன்று பேரும் மூன்று ஜாதிகள் அருமையானவர்களே. All these three people belong to three different nations. அதிலிருந்து ஆண்டவருக்கு பட்சபாதம் இல்லை என்றும் அனைத்து ஜாதியினரும் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார். In this we know our God has got no partiality. He wants every nation, every language which must believe God. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எத்தனை நாள் தான் வாழ்ந்தாலும் அவனுடைய ரட்சிப்பின் நாள் தான் விசேஷமானது. A man can live on this earth for many long years, but the day of salvation is very very important. மெத்துசலா 969 வருடங்கள் ஜீவித்தான். Methuselah lived for 969 years. அவன் 1000 வருடம் ஜீவித்திருந்தாலும் கூட அது ஆண்டவருடைய பார்வையிலே நேற்று கழிந்த ஒரு ஜாமம் போலதான் ராஜாமம் போலதான் இருக்கிறது. Though he should have lived even for 1000 years on this earth, it's just for a passing night. அவருடைய பார்வையிலே 1000 வருடம் ஒரு நாளை போலவும் நேற்று கழிந்த ராஜாமம் போலவும் இருக்கிறது. Is in his sight 1000 years equal to one day, in the sight is just like a passing night, that's all. ஆகையால் 1000 வருடம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஜீவித்தாலும் அந்த 1000 வருடம் அல்ல பெரிது, அவன் ரட்சிப்படைந்த நாளே பெரிது. Though a man may live on this earth for 1000 years, the 1000 years is not very great, the day of salvation is great in his sight. இந்த பட்டணத்திலும் கூட அனைத்து மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Even God's purpose is in the city all must be saved. இன்னும் யாராகிலும் இயேசுவை பற்றி அறியாதவர்கள் இந்த பட்டணத்தில் இருந்தால் அவர்களும் இந்த கூட்டங்கள் மூலமாக அவரை அறிந்து ரட்சிப்படைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Even in the city if still people are not saved, God desires that they must come to the knowledge of truth and they must be saved. உலகில் ஒவ்வொரு நாளும் 1,22,000 பேர் கர்த்தரை அறியாமல் இயேசுவை அறியாமல் மரிப்பதாக ஒரு கிறிஸ்தவ புள்ளிவிவர பட்டியல் தெரிவிக்கிறது. Christian statistics reveals like this: every day 1,20,000 people perish without the knowledge of Christ. ஒருவன் இயேசுவை அறியாமல் மரிப்பது அவருடைய மனதுக்கு வேதனையான ஒரு காரியம். A person dying without the knowledge of Christ is a great sorrow in the heart of God. இந்த பட்டணத்தில் யாராகிலும் இயேசுவை பற்றி அறியாமல் இருந்தால்
இந்த நாட்களிலே அவர்களுக்கு இயேசு இரட்சகர் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம். If there's still anyone who has not known the Lord Jesus Christ in this city, today we declare that the Lord Jesus Christ is your God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் போதுமான தேவனாக இருக்கிறார். Our Lord Jesus Christ is an all sufficient God for every one of us. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆன்மீகம் என்றும் சரீர பிரகாரமான காரியம் என்றும் இரண்டாக இருக்கிறது. You know, a person's life is been divided into two ways, physical and spiritual. ஒருவனுடைய ஆன்மீகமானாலும் ஒருவனுடைய சரீர பிரகாரமான அவசியங்களானாலும் கர்த்தராகிய இயேசு அவனுக்கு போதுமானவராக இருக்கிறார். Whether physical need or spiritual need, our Lord Jesus Christ is all sufficient for him. இன்றைக்கு அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று அவரை பற்றி 3-4 காரியங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் அறிவிக்க விரும்புகிறேன். Today from the book of Revelation I would like to declare to you as to what are the characters of the Lord Jesus Christ. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. Revelation chapter 3 verse 14, concerning the Lord Jesus Christ a few things are written. வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்கள் अनेक காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. In the word of God, Old and the New Testament of the Bible, many things are written about the Lord Jesus Christ. ஆனால் இன்று இந்த வெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் உள்ள சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Today I would like to declare to you a few things from Revelation chapter 3 verse 14. தயவுசெய்து இந்த 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். Please read Revelation 3:14. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. And unto the angel of the church of the Laodiceans write, these things say the Amen, the faithful and true witness, the beginning of the creation of God. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. Here a few things are mentioned about the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர். The Lord Jesus Christ is faithful. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சத்தியமுள்ள சாட்சி. Is a true witness. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சிருஷ்டிகளுக்கும் ஆதியானவர். Our Lord Jesus Christ is the beginning of the creation of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் என்கிறவர். The Lord Jesus Christ called Amen. இந்த 4 காரியங்களிலிருந்தும் சில சத்தியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். Tonight I would like to declare a few important things from these 4 names. இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர். The Lord Jesus is faithful. இயேசு கிறிஸ்து சத்தியமுள்ள சாட்சி. The Lord Jesus Christ is a true witness. இயேசு கிறிஸ்து சகல சிருஷ்டிகளுக்கும் ஆதி. The Lord Jesus Christ, the beginning of the creation of God. இயேசு கிறிஸ்து ஆமென் என்கிறவர். The Lord Jesus Christ is called Amen. ஹalleluya சொல்லுவோம். Shall we all ஹalleluya Hallelujah. இந்த இயேசுவை பற்றி நாம் சொல்ல நம்முடைய நாவுகள் போதாது. Our tongue is not enough to tell about the Lord Jesus Christ. இயேசுனுடைய மகிமையும் அவருடைய குணாதிசயங்களும் அவர் எத்தன்மை உடையவர் என்பதும் நம்முடைய நாவினால் நாம் வர்ணிக்க முடியாத அளவு அவர் பெரியவர். He is so great, even our tongue cannot utter as to how great is our Lord Jesus Christ. இன்றைக்கு இந்த 4 காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Tonight I will say about these 4 important முதலாவது things. அவர் உண்மை உள்ளவர். First of all, he is called a faithful அவருடைய God. உண்மையின் பகுதியை நாம் பார்க்கும்போது When we see his part of faithfulness, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். First John chapter 1 verse 9 we read, he is faithful to forgive our sins. நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் உண்மை உள்ளவர். He is faithful to forgive our sins. அந்த வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவருடைய உண்மை என்பது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. In First John chapter 1 verse 9 we read, his faithfulness forgives our sins. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. பாவங்களை மன்னிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He is faithful to forgive our sins. அல்லது இன்னொரு வார்த்தையிலே விதமாய் நான் சொல்லுகிறேன், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. I want to put in other words like this, because he is faithful, our sins are getting forgiven. இங்கே நீங்கள் ஒரு சாட்சி, நாம் எல்லாரும் ஒரு சாட்சியை கேட்டோமே. Now we all heard a testimony now. பயங்கரமான மந்திரவாதியா இருந்த இந்த சகோதரனை கர்த்தராகிய இயேசு உண்மை உள்ளவராய் இருந்தபடியால் அவருடைய உண்மை அவருடைய பிள்ளையாக மாற்றியது. This dear brother was a terrible magician. Because the Lord was faithful, his faithfulness changed this man.
இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது பாவம். Today the greatest problem prevailing on this earth is sin. நான் இந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்ததான முதல் நாள் அந்த சபையிலே ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்தது. அந்த வசனம் முதலாவது நான் படித்த வசனம் இந்த பாவத்தை பற்றிய வசனம். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி. இந்த வசனம் தான் முதலாவது நான் படித்தேன் விசுவாச வீட்டுக்கு வந்து. First day when I stepped inside the faith home, this was the first verse what he read. He says, righteousness exalted the nation, but sin will put to shame. பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. Sin is a shame to all the people. நீதி ஜனத்தை உயர்த்தும். Righteousness will exalt the nation. இதுதான் முதலாவது இந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்தபோது நான் வாசித்த வசனம். This is the first word what I read when I came to the Pentecost. ஆகையால் பாவம் எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சியாக இருக்கிறது. Sin is a shame to all the people. பாவம் எந்த மனிதனில் காணப்படுகிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை அது இகழ்ச்சியாகவே மாறிவிடும். Whichever man in whom sin is found, his life will be filled with shame. விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் மிகவும் அதிகமான நிலைமையிலே உன்னதமான நிலைமையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பாவத்தை ஜெயிக்க மனிதனால் முடியவில்லை. As science and technology is increasing today, prevailing in the modern time, no power can prevail over sin. இன்றைய மின்னல் வேக விமானங்கள் கூட ஆமை வேகமாய் தோன்றும் அளவுக்கு அதிவேகமாக உலகம் பாவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. More than the lightning aircrafts and the speedy aircraft, you can find sin is moving more swiftly. உலகம் அதிவேகமாக பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. World is going swiftly after sin. அவர்களை பாவத்தினின்று விடுதலை ஆக்க இந்த உலகத்தில் எந்த உதவி கரங்களும் இல்லை. And there's no, they are not able to seek any help to be delivered from sin. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே பாவத்தினின்று மனிதனை விடுவிக்கிறவர். அவருடைய உண்மையே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது என்று இந்த முதலாம் கூட்டத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். Tonight, as the gospel on the first evening meeting, we want to say that no other power can deliver a man from sin except his faithfulness can set a man free from sin. உங்களில் யாராகிலும் ரகசிய பாவங்களிலிருந்து விடுதலையற்றவர்களாக இந்த இடத்தில் நீங்கள் காணப்பட்டால், இயேசு உண்மையுள்ளவர், இயேசு உண்மையுள்ளவர், இயேசு உண்மையுள்ளவர் என்று உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார் என்றும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். Tonight, if any of you found in your secret sins and faults, we want to tell you our God is faithful. He is faithful. He is faithful to forgive your sins. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பாவத்து நிமித்தம் இன்னின்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. In the Old Testament time, it is written all the prophetical books as to what must be done for atonement. ஏசாயாவின் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பாவத்து நிமித்தம் அலறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Isaiah chapter 13 verse 6 it says, for the sake of sin, cry for the sake of sin. அலறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You must sigh for the sake of sin. எரேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பாவத்து நிமித்தம் ரெட்டை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Isaiah chapter 4 verse 8 it says, 8 verse 4 it says, for the sake of sin put on the sackcloth. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரத்திலே பாவத்து நிமித்தம் விலாவிலே அடித்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. For the sake of sin, in the prophetic book of Ezekiel it says, you beat on the ribs. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே பாவத்து நிமித்தம் புலம்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். In the prophetic book of Joel, for the sake of sin, lament towards God. மீகாவின் புத்தகத்திலே புழுதியிலே புரளு என்று சொல்லுகிறார். In the book of Micah, we find you roll on the ground for the sake of sin. ஓ தரையிலே புரளு என்று சொல்லுகிறார். He says you must roll on the dust of the earth. சாதாரணமாக மற்ற ஜனங்கள் தங்களுடைய தெய்வங்களை வணங்கும்போது தரையிலே புரளுகிறார்கள். Mostly when other people, when they go to worship the God, they roll on the dust. அங்க பிரதிஷ்டனம் சொல்லுகிறார்கள். They also try to do some kind பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது மீகாவின் புத்தகத்திலே புழுதியில் புரளு. In the book of Micah, the Bible says you roll on the ground. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பாவத்தின் நிமித்தம் இப்படி எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the Old Testament period, for the sake of sin, all these must be done. That's what the word of the Lord says. ஓ அலறுங்கள். Oh, you sigh for the sake of sin. ரெட்டை கட்டிக்கொள்ளுங்கள். Put on the sackcloth. விலாவிலே அடித்துக் கொள்ளுங்கள். You beat on the ribs. புலம்புங்கள். You lament over the sin. புழுதியில் புரளுங்கள். Roll on the ground. ஏனென்றால் பாவம் அவ்வளவு கொடியது. Because sin is so terrible. எந்த மனிதனானாலும் இப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி, ஒரு பாவ உணர்வு, ஒரு கண்ணீர், ஒரு அழுகை ஆண்டவருக்கு முன்பாக அவனுக்கு தேவை. அவன் சிறியவனோ பெரியவனோ, அவன் பணக்காரனோ பாமரனோ, அவன் பதவியில் இருக்கிறவனோ சாதாரண மனிதனோ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்படி சொல்லப்பட்டதான ஒவ்வொரு காரியமும் அவன் செய்யத்தான் வேண்டும். அப்பொழுதுதான் பாவத்தினின்று விடுதலை கிடைக்கும். Let it be any man, let it be rich or poor, let it be an educated man, a great person or low person.
for the sake of sin, he must groan, he must sigh, cry, lament for the atonement of his sin. உன்னுடைய ஜீவியத்தில் உள்ள பாவத்தின் நிமித்தமாக நீ அலறினால், நீ ரெட்டை கட்டிக்கொண்டால், நீ புலம்பினால், நீ விலாவில் அடித்துக் கொண்டால், நீ தரையிலே புரண்டால், அதையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். For the sake of your sin, if you sigh unto God, cry unto God, lament towards God, roll on the ground, the Lord will accept whatever you do for this. பொதுவாக ஒரு மனஸ்தாபமுள்ள இருதயமும் ஒரு நொறுங்குண்டதான இருதயமும் யாருக்குள் காணப்படுகிறதோ, யார் அப்படி பாவ அறிக்கை செய்கிறார்களோ அவருடைய பாவங்களை மன்னிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். Generally, those who have a repentive heart, a godly sorrow, when they cry towards God, God is willing to forgive their sins. சொல்லுங்கள், இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுடைய கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள். Lift up your hand and say, the Lord Jesus is faithful. இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். Jesus is faithful. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு சிலருடைய சாட்சியை நான் சொல்லுகிறேன். I want to give people's testimony whose sins are forgiven. பாவம் மன்னிக்கப்பட்டதான ஒரு சகோதரி நம்முடைய சென்னை கன்வென்ஷன்ல சாட்சி கொடுத்தார்கள். One sister gave testimony in Chennai convention whose sins were forgiven. எனக்கு அது மறக்கவே முடியாத ஒரு வார்த்தை. I can never forget the words what she used. சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஒரு காலத்திலே நான் ஒரு சமாரியா ஸ்திரீ, இப்பொழுதோ நான் இயேசுவின் பிள்ளை என்று. Once upon a time I was a Samaritan woman, today I am a child of Jesus. எப்படிப்பட்டவளாக மாற்றியது பாருங்கள் அந்த இயேசுவின் உண்மை. See, the faithfulness of Jesus has changed such a person to this time. ஒரு சகோதரி, வாலிபர் கூட்டத்திலே எழும்பி சாட்சி சொன்னதான ஒரு வார்த்தை, நான் ஒரு காலத்தில் பாவத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருந்தேன், இப்பொழுதோ நான் பாவத்துக்கு விலகி ஓடுகிறேன் என்று. One young sister gave a testimony of this. Once upon a time I was pursuing, running after sin. Now I am going away from sin, running away from sin. பாவத்தின் பின்னே ஓடுகிறவர்களே, பாவத்தை விட்டு விலகி ஓடுங்கள். You those who are running after sin, flee away from sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஒரு ஆள் வந்து சாட்சி சொன்னான். ஒரு வாலிப தம்பி, அவன் சிறைச்சாலையில் இருந்து வந்தான். One Sunday morning service, a young brother came and gave testimony. He came from the prison. அவன் சொன்ன சாட்சி என்னவென்றால், you know what the testimony what he gave? நான் சிறைச்சாலையில் இருந்து விடுதலையான ஒரு கைதி. I am a prisoner delivered from the prison. ஒரு காலத்தில் ஒரு ஆளை கொலை செய்யாவிட்டால் எனக்கு தூக்கம் வராது. Once upon a time, if I don't kill a person, I cannot sleep. அல்லாவிட்டால் இரத்தத்தை பார்க்காவிட்டால் எனக்கு தூக்கம் வராது. Or if I don't see blood, I cannot sleep. இப்பொழுதோ ஒரு ஆளுக்கு ஒரு நாள் ஒரு சுவிசேஷம் சொல்லாவிட்டால் எனக்கு தூக்கம் வராது. Today, if I don't tell the good news to a person, I cannot sleep. எப்படிப்பட்ட மனிதனாக மாற்றுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்மை என்று பாருங்கள். See how the faithfulness of the Lord Jesus Christ has changed such a terrible man as a good person. கர்த்தராகிய இயேசு இன்றைக்கும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். The Lord Jesus Christ even today is faithful to forgive our sins. இன்றைக்கும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். Even today he is faithful to forgive our sins. ஒரு ஐயா சாட்சி சொன்னார். One brother gave testimony. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அழவே மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்ணீர் விட்டதே இல்லை, நான் கடினமான இருதயமுள்ள ஒரு மனிதன். He said, I am such a hard-hearted man. In all the days of my life, I have never shed tears. நான் அழுத முதல் சந்தர்ப்பம் என்னுடைய இரட்சிப்பின் நாள் என்று சொன்னார். He said, the first day where I shed tears is the day I got saved. மனஸ்தாபத்தோடும் கண்ணீரோடும் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், இது கடைசி காலம், உங்களுடைய பாவங்களை மறைக்காதிருங்கள். தன் பாவங்களை மறைக்கவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். He that confesseth the sins, he'll have mercy. He that forsaketh he does not forsake the sin, he does not confess the sin, he shall not prosper. Dear people of God, cry unto God with a penitent heart, surely the Lord will forgive you. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He that hideth the sin shall not prosper. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். He that confesseth and forsaketh the sin, he shall have mercy. ஆகையால் கண்ணீரோடு மனவேதனையோடு உண்மையான மனஸ்தாபத்தோடு உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள். இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். In tears, with a penitent heart, with a real godly sorrow, confess your sins to Jesus. He is faithful to forgive you. அது மட்டுமல்ல, not only that, அவர் உண்மையுள்ளவராக இருப்பதனுடைய இன்னொரு பகுதி, another part of his faithfulness, நம்மை சோதனையினின்று தப்புவிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். He is also faithful to deliver us from our temptation. முதலாம் கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது. 1 Corinthians chapter 10 verse 13 says, நம்மை சோதனையினின்று தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். He is faithful to deliver us from our temptation. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக
சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். There hath no temptation taken you, but such as is common to man. But God is faithful, who will not suffer you to be tempted above that you are able, but will with the temptation also make a way to escape, that ye may be able to bear it. அதிலே ஒரு வார்த்தை நீங்கள் பார்த்தீர்களா? தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். We see a word written there, God is faithful. அவர் உங்களை திராணிக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டார். He will not suffer you to be tempted above your that able. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். Because he was tempted in all ways, he is able to succor them that are tempted. உலகத்தை நாம் பார்க்கும்போது When we see the world, தண்ணீர், காற்று, அக்கினி இந்த மூன்றும் இயற்கை சக்திகளில் மிகப்பெரிய சக்திகள். water, the air, fire, they are great powers naturally found on the nature. ஆனால் கர்த்தர் இந்த மூன்றின் மேலும் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். But God has given us power over all these three things. தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். When you pass through the waters, I will be with thee. நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் பொருளுவதில்லை. When you pass through the rivers, they shall not overflow against thee. நீ அக்கினியை கடக்கும்போது வேகாதிருப்பாய். When you pass through fire, you shall not be burnt. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. Fiery flames shall not come against thee. அப்ப மிகப்பெரிய இயற்கை சக்திகள் மேலே நமக்கு ஜெயம் தரும்படியாக தேவன் அதிகாரத்தோடு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். God has given us promises, all power and authority to subdue powers in the nature. பகலிலே வெயிலானாலும் இரவிலே நிலவானாலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. You will not find that you will not find the sun in the day and the moon in the night shall not harm you. நீ இயற்கையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. You will not be afraid about the nature. ஏனென்றால் அதன் மேல் கர்த்தர் உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். God has given you power over the nature. இந்த வசனத்தை நீ இன்றைக்கே விசுவாசிப்பாயாக. Today believe this word. இயற்கை சக்தியின் மேலே கர்த்தர் எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார் என்று நீ விசுவாசிப்பாயாக. Just believe God has given me power over natural powers on this earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சில வேளைகளிலே உனக்கு பகல் நேரங்களிலே சோதனைகள் இருக்கிறது. Sometime you got trials during day times. சில வேளைகளிலே ராக்காலங்களில் உனக்கு சோதனைகள் இருக்கிறது. Sometime you have trials in the night times. ஆனால் பகலையும் ராத்திரியையும் ஆளுகை செய்கிறவர் அவர். He is the God who ruleth day and the night. எல்லா வல்லமைகளையும் ஜெயிக்க உனக்கு அதிகாரத்தை இப்பொழுது தந்திருக்கிறார். He has given you power to subdue all powers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். He suffered and he was tempted and மனிதனுடைய suffered. வேதனையை தானே அனுபவித்தார். He endured the suffering what man went through. மனிதனுடைய வேதனையை அவர் தானே அனுபவித்தார். The agony of man he suffered in his own body. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டார். He said, oh God, why have you forsaken me? ஏன் அப்படி சொன்னார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட கைவிடப்படுகிற ஒரு கசப்பான சூழ்நிலை உண்டு. You know why did he say like this? Even in a human's life also there's a forsaken experience. மனைவி புருஷனையும் புருஷன் மனைவியையும் கைவிடுகிற ஒரு கசப்பான சூழ்நிலை உண்டு. There's a bitter experience where husband rejects wife and the wife will reject the husband. தாய் தகப்பன் பிள்ளைகளையும் பிள்ளைகள் தாய் தகப்பனையும் கைவிடுகிற ஒரு கசப்பான சூழ்நிலை உண்டு. There's a bitter situation where parents reject the children, children reject the parents. அந்த வேளையிலே அந்த கைவிடப்படும் போது நாம் என்னென்ன கஷ்டங்களை கசப்புகளை அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் அவர் அனுபவித்தார். During the days we are forsaken, whatever bitterness we go through, all these experiences in his own body. சில சந்தர்ப்பங்களிலே உன்னுடைய பிசினஸ் பார்ட்னரா இருந்தவர் உன்னை கைவிடலாம். Sometime your business partner may forsake you. எனக்கு ஞாபகம் வருகிறது, ஒரு சகோதரன் தன்னுடைய பிசினஸ் பார்ட்னர் தன்னை கைவிட்டதான ஒரு பயங்கரமான துரோகம் பண்ணினதான ஒரு சந்தர்ப்பம், ஒரு சகோதரன் ஒரு விசுவாசி வந்து சொன்னதான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஞாபகம் வருகிறது. I remember an instant now, a believer came and told as to how he suffered a great loss from a business partner. அவன் வேலைக்கு இருந்தவன் தான் ஓனர் ஆகி விட்டான். ஓனரை வேலைக்காரனாய் மாற்றி விட்டான். The employee, he became a proprietor, he made the proprietor as an employee. அந்த வேளையிலே இந்த மனிதனுடைய கசப்பான வார்த்தை, இந்த விசுவாசியினுடைய கசப்பான வார்த்தைகள், அதாவது அந்த வேதனையான வார்த்தைகள் எவ்வளவு பயங்கரமா இருந்தது என்பதை நான் உணர்கிறேன். I could understand as to how this brother used bitter words filled with agony in his heart. நான் அவருக்கு சொன்னேன், சரி நீங்கள் சட்டபூர்வமாக நீங்கள் செய்யலாமே அப்படின்னு சொன்னேன். I told him, why can't you take legal action against him? அவர் சொன்னார், நான் இதுவரைக்கும் போலீஸுக்கு போனதில்லை. He said, till now I have not gone to police. நான் இதுவரைக்கும் கோர்ட்டுக்கு போனதில்லை. I have never gone to the courts. என் தேவன் உண்மையுள்ளவர். My God is faithful. வார்த்தை அவர் சொன்னார். He told the same word. என் தேவன் உண்மையுள்ளவர் என்று. My God is faithful. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவருடைய பிசினஸ் அவருக்கு திரும்பி வந்தது. Once again his business came back to him.
அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால் உன்னுடைய சோதனை வேளையிலே அவர் உனக்கு உதவி செய்கிறார். Because he is faithful during the day of the temptation, he is helping you. யாராலும் இந்த இடத்திலே பயங்கர சோதனையினூடாய் போய் கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர் என்றதான வார்த்தை உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். Tonight, if any of you are going through severe trials in your temptation in your life, we want to give you the gospel. God Jesus is faithful. பயங்கரமான வியாதி நேரங்களிலும் கூட கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று விசுவாசியுங்கள். Even during the time of terrible sickness, you must believe that God is faithful. வியாதியை சுகமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். He is able to heal your sickness. உங்களுடைய சரீரத்தின் வியாதி நிமித்தமாக நீங்கள் கலங்கி தற்கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. You need not commit suicide, be troubled because of a sickness in the body. சில எத்தனையோ பேர் தங்களுடைய பயங்கரமான வியாதி இனி சுகமாகாது என்று அவர்கள் பயந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். Many people, when they have incurable sicknesses, they think that my sickness will not be healed and they go and commit suicide. நீங்கள் அந்த வியாதியிலே மரிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. It's not the will of God that you must die in sickness. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் வியாதியை அவர் வார்த்தையினால் சுகமாக்குகிறார். He is faithful. He is able to heal your sickness by his word. கர்த்தராகிய இயேசு நம்முடைய வியாதிகளை பலவீனங்களை தாமே சுமந்தார். The Lord Jesus Christ borne all of the sickness and infirmities upon himself. அதை நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் வியாதியினின்று உங்களுக்கு சௌக்கியம் உண்டாகும். If you believe, you will be healed of your sicknesses. ஒருவன் வியாதியிலே மிகுந்த கஷ்டப்படும்போது வேதனைப்படும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை கஞ்சாடையாய் விடுவதில்லை. அருமையானவர்களே, when a person is suffering with incurable sicknesses, oh dear people of God, the Lord will not eye wink at him. ஒரு ரூமிலே ஒருவன் மனுஷன் வியாதியிலே கஷ்டப்படுகிறான், அவனுக்கு யாரும் உதவி செய்ய இல்லை, அவன் வேதனைப்படுகிறான், சத்தம் போடுகிறான், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறான், ஐயா அம்மா என்று சொல்லுகிறான். ஆனால் அவனை கர்த்தர் கஞ்சாடையாய் விடுவதில்லை. A person is alone in his room, suffering with sickness, crying, calling father, mother, no one to help him. But dear people of God, the Lord will not eye wink at him. ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர். Because our God is faithful. இந்த வியாதியினாலே சோதிக்கப்படும்போது அந்த வியாதியினின்று அவனை விடுதலையாக்க அவருடைய மன உருக்கம் இரக்கம் அவனுக்கு நேராக வருகிறது. When he is tempted because of his sicknesses, his compassion, his mercies comes after him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யாராலும் இந்த இடத்திலே பாவத்தோடோ வியாதியோடோ வந்திருந்தால், பலவிதமான சூழ்நிலைகள் சோதனைகளோடு வந்திருந்தால், இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக உங்களை இன்றைக்கு இந்த முதல் கூட்டத்திலேயே விடுவிக்கிறார். Tonight, if any of you have come here with sicknesses and sin in your body, the faithful Lord Jesus Christ is setting you free from these powers. நோயதின் வேதனையால் அனுதினம் நொய்து நீ வாடுவதே, நோயதின் வேதனையால் அனுதினம் நொய்து நீ வாடுவதே, நீயவரா தழும்பேற்றதினால் நீயுமே சுகமடைவாய், நீயவரா தழும்பேற்றதினால் நீயுமே சுகமடைவாய். என்னுடைய வியாதி நேரத்திலே இந்த பாட்டினாலே நான் ஆறுதல் அடைந்தது உண்டு. During the days of my sickness, I was comforted by this song. நான் 6 மாதம் டைபாய்டிலே பயங்கரமாய் மரணத்துக்கு எதுவாக இருந்தேன். 6 months I was suffering with the sickness pertaining to death. நான் போகிற இடமெல்லாம் இந்த காரியத்தை வார்த்தையை சொல்லாமல் இருக்க முடியாது. Wherever I go, I cannot be without telling this thing. ஒவ்வொரு நாளும் பகல் வரும்போது எப்பொழுது ராத்திரி வரும் என்றும், ராத்திரி வரும்போது எப்படி விடியும் என்றும் நான் வேதனை தூக்கமில்லாமல் கஷ்டப்பட்டது உண்டு. I had sleepless night. If night comes, I'll see when the day will come. When the days I'll come, I will see when the night will come. In such a way, I was suffering for 6 months. கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பினவர் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார் என்ற வசனம் என்னுடைய சரீரத்திலே நிறைவேறியது. The Lord who raised up the immortal body to life, that word got fulfilled in my life. இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் நான் இந்த பாடலை எனக்குள்ளே பாட பலன் இல்லை, ஆனால் கூட பாடி ஒரு கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு வல்லமையை பெற்று சுகமடைந்தது உண்டு. All the situation, I had no strength to sing, but I was going on singing, and I got comfort and strength to sing. இந்த இடத்திலே பாவத்தின் வேதனையினாலோ அல்லது சோதனைகள் நிமித்தம் உள்ள வேதனையினாலோ அல்லது வியாதி நிமித்தம் உள்ள வேதனையினாலோ இந்த இடத்திலே யாராகவும் இருந்தால் இப்பொழுதே கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார் என்ற வார்த்தையை நாங்கள் நற்செய்தியை அறிவிக்கிறோம். Tonight, if any of you are suffering with the agony of sin, agony of temptation, agony of sickness, we want to say, give the gospel to you. The Lord wants to set you free tonight. இரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே,
இரத்தத்தை சிந்தினாரே சுத்தனாய் மாற்றிடவே சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார் சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார் தஞ்சம் இயேசு கேளாயவர் அழைத்திடும் துணியே பாராய் உனக்காய் பாடு சகித்தோர் கேளாயவர் அழைத்திடும் துணியே பாராயோ நீ கேளாயோ நோயதின் வேதனையா அனுதினம் நொய்து நீ வாடுவதே நோயதின் வேதனையா அனுதினம் நொய்து நீ வாடுவதே நீயவரா தழும்பேற்றதினால் நீயுமே சுகமடைவாய் இப்பொழுதே சுகமடைவாய் Right now be healed. நீயவரா தழும்பேற்றதினால் நீயுமே சுகமடைவாய் தஞ்சம் இயேசு வந்தை சேராயோ பாராய் உனக்காய் பாடு சகித்தோ கேளாயவர் அழைத்திடும் துணியே பாராய் உனக்காய் பாடு சகித்தோ கேளாயவர் அழைத்திடும் துணியே பாராயோ நீ கேளாயோ இந்த வார்த்தைகளிலே வல்லமை இருக்கிறது There's power in these words. நீ அதை பாடும்போது ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை தியானித்து பாடும்போது உன்னுடைய பாவத்தினின்றும் உன்னுடைய கஷ்டங்களிலிருந்தும் உன்னுடைய வியாதிகளினின்றும் அவர் உன்னை விடுதலையாக்க உண்மை உள்ளவர் வல்லவர் என்பதை நீ விசுவாசிக்கிறாய் உனக்குள் விசுவாசம் உருவாகும் Meditating on the sufferings of the Lord, sufferings of the cross of the Lord Jesus Christ, when you sing the temptation of your sickness, sins and agony, you will be delivered from that. உன்னுடைய மரணத்துக்கு அப்பால் ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். God is able to give you something overcoming your death. ஏதோ ஒரு சில நன்மையை உனக்கு தந்து உன்னை அனுப்புவதல்ல. The Lord was not just wants to give you some goodness and send you away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மரணத்துக்கு அப்பால் ஒரு காரியத்தை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். God is able to do something even after your death. ஒரு கிறிஸ்தவனுடைய எதிர்பார்ப்பு முடிவை பற்றியதல்ல விடிவை பற்றியதாகும். Expectation of a Christian is not concerning end, concerning the rising in the morning. ஒரு கிறிஸ்தவனுடைய எதிர்பார்ப்பு முடிவை பற்றியதல்ல விடிவை பற்றியதாகும். The hope of a Christian is not concerning end, it's concerning the dawn in the morning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு விடியற் காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். We are waiting for a dawning. ஆனால் எத்தனையோ முறை சாக வேண்டும் என்று சொன்னாய். Many times you say I want to die, I want to die. உன் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று நீ சொன்னாய். You said you want to end up your life. ஆனால் அந்த வேளையிலே கர்த்தர் உன்னை ஒப்புக்கொடுக்கவில்லை. But those times God did not surrender you. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியால் இன்றைக்கு நீ ஜீவனோடு இருக்கிறாய். Because he is faithful, you are alive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் உண்மை உள்ளவர். இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர். The Lord Jesus Christ is faithful. அவர் சோதனையிலிருந்து நம்மை தப்புவிக்கிறார். He is setting us free from temptation. அவர் எந்த காரியத்திலும் நமக்கு உதவி செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். He is also faithful to help us in all occasions. அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். He is able to establish you and keep you away from evil. அதான் அவருடைய உண்மையின் அடுத்த பகுதி. This is next part of his faithfulness. அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். He is able to establish you and keep you from evil. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிப்போம். 2 Thessalonians chapter 3 verse 3. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று
விலக்கி காத்துக்கொள்ளுவார். But the Lord is faithful, who shall establish you and keep you from evil. இந்த இடத்திலே அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, அவர் உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். He shall establish thee, he is faithful. ஒரு மனிதன் தன் இருதயத்தில் ஸ்திரப்படுத்தப்பட்டால் தான் அவன் இந்த உலகத்தில் கர்த்தருக்கு உண்மையாய் சாட்சியாக ஜீவிக்க முடியும். If a person is, when he is only established in the heart only, he can live as a testimony in this world. இல்லாவிட்டால் கொஞ்ச நாளைக்கு அவன் நல்லவனாக இருப்பான், அதற்கு பிறகு பழைய காரியம் அவனுக்கு வந்துவிடும். If not for some days he live a moral life, after that he will become immoral. எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே நீ நல்ல ஜீவியம் செய்ய விரும்புகிறாய், ஆனால் ஒரு மாதம் கூட உன்னால் ஜீவிக்க முடியறதில்லை. Many times you won't live a moral life, but even 1 month you cannot live a moral life. அதற்கு காரணம் உன்னுடைய இருதயம் ஸ்திரப்படுத்தப்படாதபடியினால். The reason your heart is not established. இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை இருதயங்களை ஸ்திரப்படுத்தி தீமை உங்களை அணுகாதபடி காத்துக்கொள்வார். Here Apostle Paul says, God is faithful. He will establish your heart. He will keep you away from evil. இருதயங்கள் ஸ்திரம் இல்லாமல் இருக்கும்போதுதான் நாம் சந்தர்ப்பம் வரும்போது தவறு செய்கிறோம். When hearts are not established, when occasion come, we'll commit sin. இருதயம் ஸ்திரமாக இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் உண்மையுள்ளவர்களாகவே இருக்கிறோம். When heart is established, in all situation we'll not see evil. எந்த தேசத்தில் போனாலும், Let it be you go to any country, எந்த சூழ்நிலையில் மத்தியில் ஜீவித்தாலும், you live in any situation, இருதயம் ஸ்திரப்படுத்தப்பட்டால், if your heart is established, நாம் கர்த்தருக்கு உண்மையாக ஜீவிக்க முடியும். we can be faithful to our God. ஆகையால் தன் வழுவி போகிற இருதயத்தை கர்த்தர் மாற்றி அவர்களுக்கு உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறார். God is putting away the turning heart and giving them, teaching them doctrine. வழுவி போகிற இருதயமுடையவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். There are people whose hearts are turned away, they will learn doctrine. கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். God is faithful. எவ்வளவோ பேர் ஸ்திரமில்லாத மனிதர்களை கர்த்தர் உண்மையுள்ளவராக மாற்றி சத்தியத்துக்கு சாட்சிகளாய் தூண்களாய் மாற்றி இருக்கிறார். So many people were not established. God made them established people and made them witness for the church. இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு இடைப்படுகிறார். Today God is dealing with you. உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட நீ ஸ்திரமில்லாத ஒரு மனிதனாக இருக்கிறாய். In your life also you are a man without not been established. ஒரு ஸ்திரமான கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய உன்னால் முடியவில்லை. You are not able to live a established Christian life. இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிற சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர். Today the gospel what to give you, God is faithful. அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று உங்களை காத்துக்கொள்வார். He is able to establish you and keep you away from evil. உலகத்தில் தீமை இருக்கிறது, There is evil in the world, ஆனால் தீமை நின்று கர்த்தர் உன்னை காத்துக்கொள்கிறார். but God is able to preserve you from evil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர் என்று இந்த மூன்று பகுதியில் இருந்தும் நாம் விளங்கிக் கொள்கிறோம். In these three parts we are able to understand our Lord Jesus Christ is faithful. அடுத்ததாக நாம் வாசித்த வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து சத்தியமுள்ள சாட்சி என்று வாசிக்கிறோம். Nextly, the verse quotation what we read our Lord Jesus Christ is a true witness. இயேசு கிறிஸ்து சத்தியமுள்ள சாட்சி. Our Lord Jesus Christ is a true witness. இயேசு கிறிஸ்து ஒரு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் ஒரு சத்திய சாட்சியாக காணப்பட்டார். The Lord Jesus Christ, when he lived on this earth, he lived as a true witness. அவருடைய சத்திய சாட்சியை பற்றிய பல விளக்கங்கள் உண்டு. There are many explanations as to how he lived a true witness. ஆனால் இன்றைக்கு நான் ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறேன். Today I would like to give one thing for you. பொந்தியு பிலாத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சியை சொன்னார். When the Lord Jesus Christ stood before Pontius Pilate, he gave a testimony. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 14 வசனத்திலே அவர் பொந்தியு பிலாத்துக்கு முன்பாக சொன்ன சத்திய சாட்சியாக இந்த சாட்சியின் அனுபவத்தை அங்கே நாம் வாசிக்கலாம். 1 Timothy chapter 6 verse 19 we read about the true witness what he gave before Pontius Pilate. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 14 வசனம் என்று நினைக்கிறேன். 1 Timothy 6:14 எல்லாவற்றையும் உயிரோடிருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். I give thee charge in the sight of God, who quickeneth all things, and before Christ Jesus, who before Pontius Pilate witnessed a good confession. நல்ல அறிக்கையை பொந்தியு பிலாத்துக்கு முன்பாக சாட்சியாக விளங்க பண்ணினார். The Lord Jesus Christ gave a witness before Pontius Pilate as a good confession. என்ன அங்கே அவர் சொன்ன சாட்சி? What was the testimony what he gave? பிலாத்து சொல்லுகிறான், Pilate says, உன்னை கொல்லவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை உயிரோடு வைக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டான். Do you not know I have got power to kill you and I have got power to keep you alive? அதற்கு இயேசு சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? You know what's the testimony what Jesus said? பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால்
Unless it's not given from above, என்மேல் உனக்கு அதிகாரம் இல்லை. you got no power over me. அதான் அந்த இடத்துல இயேசு சொன்ன சாட்சி. That's the testimony what the Lord Jesus Christ said. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of this word? இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை பரலோக ஆளுகையின் கீழ் இருந்தது. The life of the Lord Jesus Christ was under heavenly dominion. இந்த உலகத்தில் வாழ்ந்த 33 காலமும் பரலோகத்தின் ஆளுகையின் கீழ் இருந்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. All the 33 and a half years the Lord Jesus Christ lived on this earth, he was under the heavenly dominion. எந்த மனிதன் பரலோக ஆளுகையின் கீழ் இருக்கிறானோ அதுதான் அவனுடைய ஜீவியத்தின் வெற்றியின் ரகசியம். Any person who lives under the heavenly reign, heavenly dominion, that's the secret of his life. நீ பரலோகத்தின் ஆளுகையின் கீழ் இருந்தால் உன்மேல் எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. If you are under the heavenly dominion, there's no evil power can come against you. நம்முடைய மனசாட்சி அதை பற்றி சாட்சி சொல்ல வேண்டும். Our conscience must give testimony. நான் பரலோக ஆளுகையின் கீழ் ஜீவிக்கிறேன். I am under the heavenly reign. அவன் தைரியமாக அந்த பொந்திய பிலாத்துக்கு முன்பாக இயேசு சொல்லுகிறார், பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் என்மேல் உனக்கு அதிகாரம் இல்லை. Standing boldly before Pontius Pilate, he says, unless it's given from above, you got no power over me. ஒருவேளை நீ என்னை கொல்லலாம், You may kill me sometime. என்னை கொல்லும்படி ஒப்புக் கொடுக்கலாம், You may send me to be killed. ஆனாலும் அது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். But I believe it's given from heaven. அப்படி என்றால் அந்த பரலோக ஆளுகையின் கீழ் நான் இருக்கிறேன். If that be so, I am under the heavenly dominion. எந்த மனிதனானாலும், Let it be any man. இந்த சுவிசேஷம் நான் இப்பொழுது பேசுகிறது இது ஏதோ ஒரு கிறிஸ்தவ சபைக்குரியதான ஒரு கூட்டம் ஜனங்களுக்குரியதான வார்த்தைகள் அல்ல. Tonight, the gospel want to speak is not for one group of Christians. உலகத்தில் உள்ள எந்த மனிதனும் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்நாள் காலம் அனைத்தும் அவன் பரலோக ஆளுகையின் கீழ் ஜீவிக்க வேண்டும். Any man who's living on this earth, all the days of his life when he lives on the earth, he must be under the heavenly dominion. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நான் சுயமாய் வரவில்லை, நான் சுயமாய் பேசவில்லை, நான் சுயமாய் செய்யவில்லை, இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார். The Lord Jesus Christ said, I did not come of my own, I don't speak of my own, I don't do things of my own. He was talking like this. பரலோகத்தின் ஆளுகையின் கீழ் ஜீவிக்கிற ஒரு மனிதன் சுயமாய் வரமாட்டான், சுயமாய் போக மாட்டான், சுயமாய் செய்ய மாட்டான், சுயமாய் பேச மாட்டான். A man who's under the heavenly dominion, he will not do things of his own, he will not go of his own, he will not come of his own. நீ பரலோகத்தின் ஆளுகையின் கீழ் காணப்பட்டால் நீ பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கூட அந்த பரலோகத்தின் நடத்திப்புக்கு ஏதுவாதான் காணப்படும். When you are under the heavenly dominion, every word what you speak will come from heaven. வார்த்தைகள் கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டவைகளாக இருக்கும். Words will be permitted by God. அப்படி இல்லை என்றால் உன்னுடைய வார்த்தையே உனக்கு கண்ணியாக மாறும். If that be not so, your words will be a snare for you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளிலே குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் அவர்கள் முயற்சி செய்தபோது அவருடைய வார்த்தையிலே அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம் அவர் சுயமாய் பேசவில்லை. When people want to find fault in the words of the Lord Jesus Christ, they could not find any fault in him because he did not speak anything of his own. அவர் சுயமாய் வரவோ போகவோ செய்யவில்லை. He did not come or go of his own. எல்லாம் அந்த ஆளுகையின் கீழே, அந்த நடத்திப்பின் கீழே ஜீவித்தார். Everything was under the heavenly dominion. Whatever he did, he was under the heavenly dominion. இன்றைக்கு அது நமக்கு ஒரு முன்மாதிரியாய் காணப்படுகிறது. Today it's an example for us. இந்த உலகத்தில் நீ பரலோக ஆளுகையின் கீழ் உன் வாழ்க்கையையும் உன் குடும்பத்தையும் நீ காத்துக்கொண்டால் எந்த வல்லமையும் உன்னை பாதிக்க முடியாது. Tonight, if you keep yourself and your family under the heavenly dominion, no evil power can touch you. கர்த்தர் ஆளுகை செய்கிறார். God is he's having dominion. ராஜரிகம் பண்ணுகிறார். Our God is reigning. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தர் கையில ஒப்படைத்து அனுதினமும் ஜீவிக்கும் போது கர்த்தரே நம்மை நடத்துகிறார். எந்த வல்லமை நமக்கு விரோதமாக வந்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாது. When you surrender your body, soul, spirit in the hand of the Lord and live, God will rule over you. No evil power, though it come against you, it cannot harm you. இதுதான் இயேசு கிறிஸ்து பொந்திய பிலாத்துக்கு முன்பாக தன்னை குறித்து சொன்ன சாட்சி. This was the testimony what they gave concerning him to Pontius Pilate. நான் சுயமாய் வரவில்லை, I did not come of my நான் own. சுயமாய் பேசவில்லை, I don't speak of my own. நான் சுயமாய் செய்யவில்லை, I don't do anything of my own. நான் பரலோக ஆளுகையின் கீழ் ஜீவிக்கிறேன். I am living under the heavenly dominion. பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மேல் உமக்கு அதிகாரம் இல்லை. Unless it's given from heaven, you have got no power over me. எப்படிப்பட்ட நிச்சயமான ஒரு ஜீவியம் பாருங்கள். See what a sure life he had. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிலாத்து அதிகாரத்தில் உள்ள மனிதன். Pilate was a man of authority. அவன் சொல்லுகிறான், உன்னை கொல்லவும் எனக்கு அதிகாரம் உண்டு. He said, I've got power to kill you. ஆனால் அவனுடைய அதிகாரத்துக்கு இயேசு பயப்படவில்லை. Jesus was not afraid of his authority. பரலோகத்தின் ஆளுகையின் கீழ் ஜீவியுங்கள். Live under the heavenly dominion. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
சத்தியமுள்ள சாட்சியாக இருக்கிறார். Because our Lord Jesus Christ is a true witness. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாகத்தான் அவர் பிறந்தார். He was born to give witness about the truth. இந்த உலகத்திலே வாழ்ந்த 33 காலம் அவருடைய வாழ்க்கையும் ஊழியமும் அதற்கு சாட்சியாகவே காணப்பட்டது. All the 33.5 years the Lord Jesus Christ lived, his life and ministry was a true witness. சாத்தான் அவரை ஜெயிக்க முடியவில்லை. Devil could not overtake him. மனிதர்கள் அவரை ஜெயிக்க முடியவில்லை. People could not overtake him. பாரம்பரியங்கள் அவரை ஜெயிக்க முடியவில்லை. The people of sin, they could not overcome him. ஏனென்றால் அவர் பரலோக அதிகாரத்தின் கீழ்ப்பட்ட ஒரு ஜீவியம் செய்தார். He lived a life under the heavenly authority. இங்கே கூட சில வல்லமைகளை கண்டு பயப்படுகிறீர்கள். Even here also some of you are afraid of certain powers. அப்படி யாருக்காகவும் பயம் இருந்தால் அவர்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார். Tonight, if any of you possessed with such a spirit of fear, the Lord is speaking to you. ஏதாகலும் காரியங்களை குறித்து உங்களுக்கு பயம் இருந்தால் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். If you have fear concerning anything, tonight the Lord is speaking to you. நீங்கள் பரலோகத்தின் ஆளுகையின் கீழ் இருக்கிறீர்கள். You are under the heavenly dominion. அல்லது இதுவரைக்கும் இல்லாவிட்டால் இப்பொழுது உன்னை ஒப்படைப்பாயாக. Till now you are not found under the heavenly dominion. Today surrender for the dominion. எந்த வல்லமை உன்னை மேற்கொள்ளவோ உன்னுடைய குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது. No power can overtake you nor your family. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்த இயேசுவை போல நீ சத்தியத்துக்கு சாட்சியாக ஜீவி. As the Lord Jesus Christ who came to give witness about the truth, you be a true witness. உன்னுடைய ஜீவியமும் தேவனுடைய வசனமும் ஒத்து போகட்டும். Let your life and God's word coincide. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தின்படி என்னுடைய ஜீவியம் இருக்கிறதா என்று நீ ஒப்பிட்டு பார்ப்பாயாக. Examine and see whether every day your life is equal to God's word. தேவனுடைய வசனத்தின்படி உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. If your life is in accordance with God's word, you need not be afraid at all. ஆகையால் தன் கர்த்தராகிய இயேசு தன்னுடைய ஊழியத்தை செய்து முடிக்கும் மட்டும் அவர் எந்த வல்லமையும் மேற்கொள்ள முடியவில்லை. That's why the Lord Jesus Christ, till he accomplishes his life and ministry, no evil power could overtake him. அவர் சத்தியமுள்ள சாட்சி. He is a true witness. அடுத்ததாக அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற மூன்றாவது காரியம், Nextly, the third thing was mentioned about him. அவர் சகல சிருஷ்டிகளுக்கும் ஆதியானவர். He is the beginning of the creation of God. அவர் சகல சிருஷ்டிகளுக்கும் ஆதியானவர். He is the beginning of the creation of God. அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். He is the one who created everything. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 3 அபிஷேகங்கள் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டன. For the Lord Jesus Christ, in 3 ways he was anointed. முதலாவது அபிஷேகம் பூமி உண்டாவதற்கு முன்பு அவருக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. First anointing, before this earth could be created, he was anointed. பூமி உண்டாவதற்கு முன்பு அநாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். He said, I was anointed eternally before the earth could begin. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அநாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று. In Proverbs chapter 8 verse 23, the Lord Jesus Christ said, I was set up from the everlasting in the beginning, or even to the earth was. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அநாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். I was set up from everlasting, from the beginning, or ever the earth was. பூமி உண்டாவதற்கு முன்னே இயேசுவுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. Jesus Christ anointed before the world could begin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர்தான் பூமியை சிருஷ்டித்தவர். He is the one who created the earth. அவர் சகல சிருஷ்டிகளுக்கும் ஆதியானவர். He is the beginning of all creation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த அபிஷேகம் அந்த சிருஷ்டிப்புக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் தான். This anointing was given for the creation. அந்த சிருஷ்டிப்புக்காகவே அவர் அந்த சிருஷ்டிப்பை சிருஷ்டிப்பதற்காகவே அவருக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். The anointing was given to him just for the creation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதனால் அவர் பூமியெல்லாம் சிருஷ்டித்தார். He created the earth. அவர் பர்வதங்களை சிருஷ்டித்தார். He created the heavens. வானங்களை சிருஷ்டித்தார். He created the heavens. எல்லாம் அவரால் ஆயின. All things were created by him. விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை, கட்புலனாவன, கட்புலனாகாவன, அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர், தலைமை ஏற்போர், அதிகாரம் தாங்குவோர் ஆகிய வான தூதர் அனைத்தும் அவராலே ஆயின என்று கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கத்தோலிக்க டிரான்ஸ்லேஷன், இது கத்தோலிக்க டிரான்ஸ்லேஷன், அது ஆகிய வானதூதர் அனைத்தும் அந்த வார்த்தை அதில் இருக்கிறது. விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை, கட்புலனாவன, கட்புலனாகாவன, அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர், தலைமை ஏற்போர், அதிகாரம் தாங்குவோர் ஆகிய வானதூதர் அனைத்தும் அவராலே ஆயின என்று அந்த டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. In that particular translation says, all the things are created which in heaven and in earth, visible, invisible, with the thrones, dominion, principalities, powers, all things were created by him and for him. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய
அது வாசிங்கள். All things- கொலோசியர் 1:16. Colossians 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகி காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாக சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. For by him were all things created that are in heaven and that are in earth, visible and invisible, whether they be thrones or dominions or principalities or powers, all things were created by him and for him. அவருக்காகவே அவரே சிருஷ்டிகர்த்தர். He is the creator God. அப்ப அவர் பூமி உண்டாவதற்கு முன்பே அபிஷேகம் பண்ணப்பட்டார். Before the earth could begin, he was anointed. இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது அபிஷேகத்தை பற்றி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். Acts chapter 10 read about the second anointing of the Lord Jesus Christ. 38ஆம் வசனத்திலே வாசிக்க வேண்டாம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். God anointed Jesus of Nazareth in Acts chapter 10 verse we read. இது இந்த உலகத்திலே அவர் வந்து தாம் நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்திற்கு வேண்டிய அபிஷேகம். This anointing what God gave for him to fulfill the ministry on this earth. மூன்றாவது இயேசுக்கு ஒரு அபிஷேகம். Thirdly, Jesus got an anointing. 2ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே You find in second Psalm the 6th verse. என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். We find second Psalm chapter 2 verse 6 you read that yet I set my king upon the holy hill of பரிசுத்த Zion. பர்வதமாகிய சீயோனில் என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். I have set my king upon the holy hill of Zion. அது அவர் மரணத்தை ஜெயித்த பின்பு அவருக்கு கிடைத்த அபிஷேகம். That's the anointing what he got after he overcame death. அவர் பிதாவினுடைய வலது வாரசத்திலே நம்முடைய பரிபூரணத்திற்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். He is interceding for our perfection in the right hand of the Father. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படி என்றால் முதலாவது நான் சொன்னது போல அவர் சிருஷ்டி கர்த்தர். If that be so, as I told first, he is a creator God. சிருஷ்டி கர்த்தர் என்று சொல்லும்போதே முதலாவது நான் வாலிபர்களோடு பேசுகிறேன். When I say creator God, first of all I want to speak to the youths. இப்போ நான் என்ன வசனம் சொல்லப் போகிறேன் என்று வாலிபர்களுக்கு தெரியும். Now the youths know what verse I'm going to tell now. அவர் சிருஷ்டி கர்த்தர். He is a creator God. அவர் சிருஷ்டிகர். He is a creator. இப்போ நான் என்ன வசனம் சொல்லப் போகிறேன் என்று வாலிபர்களுக்கு தெரியும். Now the youths know what verse I'm going to tell now. என்ன வசனம்? Tell the verse now. உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. Remember now thy creator in the days of thy youth. உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. Remember now thy creator in the days of thy youth. வாலிபர்களே உங்கள் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினையுங்கள். Oh young brethren, in your youthful days remember your creator. உங்களுடைய வாலிப பிராயத்தில் இயேசுவை பற்றி தியானியுங்கள். Oh remember the Lord Jesus Christ. Meditate upon him in your youthful days. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். Accept the Lord Jesus. இயேசுவின் பாதையை பின்பற்றுங்கள். Follow the path of Jesus. வேத புத்தகத்தை வாசியுங்கள். Read the word of the Lord. கேதரின் பூத் என்ற ஒரு அம்மா அவர்களுடைய சாட்சியை பற்றி நான் படித்தேன், ஆச்சரியப்பட்டேன். 12 வயதிலே 8 முறை பைபிள் படித்தார்களாம். 12 வயதிலே 8 முறை பைபிள் வாசித்தார். I was astonished about the sister called Catherine Booth. At the age of 12, she had only finished reading the Bible 8 times. 12வது வயதிலே 8 முறை பைபிள் வாசித்தார்களாம். At the age of 12, 8 times she finished reading the Bible. வாலிபர்களே நீங்கள் உங்களுடைய வேதத்தை வாசிக்கிறீர்களா? Young brethren, do you read your Bibles? உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றியின் அடையாளமே அதுதான். The sign of your life of victory is that. உங்கள் சிருஷ்டிகரை நினைத்தால் நிச்சயமாக இந்த வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். If you remember your creator, truly you'll read your Bible. கிறிஸ்தவ ஜீவியத்திலே வேத வாசிப்பின் பகுதி என்பது மிகவும் மிகவும் இன்றியமையாத ஒன்று. In the Christian life, the part of Bible reading meditation is very very important. என்னோடு கர்த்தர் இடைப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். வேதம் வாசிப்பது ஒரு பெரிய ஜெயம், வேதம் வாசிக்காதது ஒரு பெரிய தோல்வி. I want to tell what the Lord dealt with me. If you don't read the Bible, a great victory. If you read the Bible, a great victory. If you don't read, a great defeat. கேதரின் பூத் அம்மையார் தன்னுடைய 12வது வயதிலே 8 முறை வேதத்தை வாசித்தார்களாம். Catherine Booth, this woman, she gave a testimony. 8 times she finished reading the Bible at the age of 12. நிச்சயமாக சிறு வயதிலேயே வாலிப பிராயத்திலேயே நீங்கள் வேதத்தை வாசித்து சிருஷ்டிகரை நினைத்து அவருக்கு உகந்தவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். Truly, in your childhood days, in your youthful days, read the word of God and live a pleasing life unto him. அவரே சகல சிருஷ்டிக்கும் ஆதியானவர். He is the beginning of all creation. அவர்தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். He is the one who created everything. அவர் ஒரு சிருஷ்டிப்பின் வேலையை உனக்குள்ளும் எனக்குள்ளும் செய்ய விரும்புகிறார். He wants to do a work of creation, you and me. அவர் உண்டாக்கின சகல சிருஷ்டிகளும் அழிந்து போகும். All the things what he created will perish. ஆனால் அவர் நம்மை சிருஷ்டிக்க விரும்புகிறார், நாமோ அழிவில்லாதவர்கள். He wants to create us, we are incorruptible people. உனக்குள்ளே ஒரு சிருஷ்டிப்பின் வேலையை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். God wants to do a work of creation in your life. வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, Young brother, young sister, உன் வாலிப பிராயத்திலேயே நீ அவரை நினைப்பாயாக. remember the days of our youth.
நீ வேத புத்தகத்தை நீ எரிந்து விடாதிருப்பாயாக. Don't cast away the word of God. வேத புத்தகத்தை நீ சாதாரணமானதா எண்ணாதிருப்பாயாக. Don't belittle God's word. வேத புத்தகத்தை இன்றையிலிருந்து நீ வாசிப்பாயாக. From today read the word of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய வசனங்களை வாசிப்பாயாக. Read the scriptures of the Lord Jesus Christ. வேத வசனங்கள் அனைத்தும் தேவனுடைய மனதை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. All the scriptures in the Bible reveal the mind of God. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை அந்த வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. It will reveal the life of the Lord Jesus Christ to us. நாம் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். As a shadow we see in the mirror. கர்த்தருடைய வேதத்திலே அவரை நாம் காணலாம். In the word of God we can see him. நிச்சயமாக வேத வசனம் உனக்கு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி தரும். Truly word of God will reveal the Lord Jesus to you. இந்த வேத வசனம் உன்னை வாழ வைக்கும். This word of God will make you to live. அதனால் வாலிபர்களுக்கு நான் சொல்லுகிறேன், வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைப்பாயாக. I am talking to young brethren. Oh young brethren, remember the days of a youth. பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே இந்த வசனத்தை வாசிப்போம். Read that verse, Ecclesiastes chapter 12 verse 1. நீ உன் வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னம். போதும். Remember now the Creator in the days of thy youth. உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. Remember now the Creator in the days of thy youth. அதான் அந்த சிருஷ்டிகர் என்று சொல்லும்போது எனக்கு முதலாவது வாலிபர்களை பற்றி தான் ஞாபகம் வருகிறது. When I say Creator, I first of all remember the youths. அடுத்தது உங்கள் எல்லாருக்கும் ஒரு வசனம். Nextly a word for all of you. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். You all know that verse. அது என்ன வசனம்? Which is that verse? எல்லாருக்கும் உரிய வசனம். It's a word pertaining to all of us. அவர் சிருஷ்டிகர் என்ற பகுதியிலே இப்ப நான் என்ன வசனம் சொல்ல போகிறேன்? Now you tell me what verse I'm going to tell now. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். Oh, your maker is thine husband. ஹalleluya. Hallelujah. ஐயோ ரொம்ப சந்தோஷமா சொல்ல வேண்டாம். ஹalleluya. இன்னொரு ஹalleluya சந்தோஷமா சொல்லுவோம். ஹalleluya. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். Oh, thy maker is thine husband. உன் சிருஷ்டிகரே என் நாயகரே, என்னையும் இரத்தத்தினால் கழுவே. என் சிருஷ்டிகரே என் நாயகரே, ஆமென், இரத்தத்தினால் கழுவே. சுவாசம் தந்தீர் கண்மலையாவும் மேல் சுவாசம் தந்தீர். இயேசு மணாளா எப்போ வருவீர்? இயேசு மணாளா எப்போ வருவீர்? நிறைந்தவும் பொன்முகம் கண்டிட மாசில்லாதோனாக வாஞ்சிக்கிறேன். இயேசு நிறைந்தவும் பொன்முகம் கண்டிட மாசில்லாதோனாக வாஞ்சிக்கிறேன். அப்படினால் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்ற வார்த்தை நாம் சொல்லும்போது அதிலே என்ன அடங்கி இருக்கிறது? As I tell the word to you, the makers and husband, what contents are there within? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பற்றிய வாஞ்சல் ஆவல் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாகும். The eagerness concerning the coming of the Lord Jesus Christ, that longing will come in your heart. இந்த உலகம் வேண்டாம். I don't want this world. இந்த உலகத்தில் உள்ள மேன்மைகள் வேண்டாம். I don't want the greatness of this world. இந்த உலகத்தின் பதவிகள் வேண்டாம். I don't want the positions of this world. ஐஸ்வரியம் வேண்டாம். I don't want the riches of this world. ஆடம்பரங்கள் வேண்டாம். I don't want the decorations. ஓ, எனக்கு என்னுடைய நேசரை சந்தித்தால் போதும். Oh, I want to meet my beloved. That's enough. அதுதான் அந்த என் சிருஷ்டிகரே உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், அவர்தான் உன்னுடைய மணவாளன். அந்த மணவாளன் என்ற ஸ்தானத்தை நாம் நினைக்கும் போது இந்த உலகத்தில் அனைத்தையும் வெறுத்து அவருடைய வருகையிலே நான் போனால் போதும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் உண்டாகிறது. When you say the maker is the husband, he is your only bridegroom, you will have a longing and desire. It will be sufficient if I am caught up by the coming of the Lord. அவர் சகல சிருஷ்டிக்கும் ஆதியாய் இருக்கிறார். He is the beginning of all creation. அவரே சிருஷ்டிகராய் இருக்கிறார். He is the creator. அந்த சிருஷ்டிகரே நம்முடைய நாயகராய் இருக்கிறார். That the maker is our husband. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர்தான் நீ அன்பு கூரத்தக்கவர். He is the one whom he loves. அவர்தான் நீ நம்பத்தக்கவர். He is the one whom you can believe on. அவர்தான் நீ உன்னை ஒப்புக்கொடுக்கத்தக்க ஒரே ஒரு ஆள். He is a God whom you can surrender completely to him. அவருடைய வருகை மிகவும் சீக்கிரம். His coming is imminent. ஆகையால் உலகத்தினுடைய ஆடம்பரங்களை வெறுத்து, உலகத்தின் மேன்மைகளை வெறுத்து, ஸ்தானங்களை வெறுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்போம். Let us put away the atonement of this world,
possessions, riches of this world, and think about the coming of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்னுடைய நாயகர், என்னுடைய மணவாளன் என்று சிந்திக்கிற ஒரு மனுஷன் இயேசுவினுடைய வருகையை பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியாது. For the person who says my maker is my husband, he cannot be without thinking about the Lord Jesus Christ. இந்த உலகத்தில் நேசிக்கிற அனைத்து காரியத்தையும் இயேசுவுக்காக நீ அர்ப்பமாக எண்ணுவாயாக. Belittle all the things what you love on this earth. ஒரு காலத்தில் உனக்கு இந்த உலகம் மேன்மையாக தெரிந்தது. Once upon a time the world was great for you. ஆனால் சிருஷ்டிகர் எப்பொழுது உனக்கு நாயகராய் மாறுகிறாரோ அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மேன்மைகளும் உனக்கு அற்பமும் குப்பையுமாய் தெரிகிறது. When your creator becomes your husband, all the things what you found great on this earth will be bitter, it will be dung and dust. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். Spirit of God is speaking to you. நீ அதை வெறுத்து விடு. Hate it. அதை வேண்டாம் என்று சீ போ என்று எறிந்து விடு. You forsake it and cast it away. கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை சொல்லுகிறேன். சீ போ என்று எறிந்து விடுவார்களாம். They will cast it away telling these words. சீ போ என்று எறிந்து விடுவார்கள். They will cast away to telling these words. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படியே உனக்கு அனைத்து மேன்மைகளும் உலகத்தில் உள்ள அனைத்து மேன்மைகளும் மனித அன்புகளும் உனக்கு சீ போ என்று வெறுத்து எரியக்கூடிய ஒரு அளவுக்கு வெறுப்பாக தோன்ற வேண்டும். All the greatness of this earth, the love of this world, you must keep it as a castaway. மனுஷ அன்புகள் இதற்கு தடையாய் காணப்படுகின்றன. Human love is hindering all these things. ஓ கர்த்தராகிய இயேசுவே உன் நாயகர். The Lord Jesus Christ your husband. ஆகையால் மனுஷ அன்புகளை நீ வெறுத்து சீ போ என்று எறிவாயாக. Cast away all the human love and say I don't want this. தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல் அவைகளை எண்ணுவாயாக. Think this as undefiled garments. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது ஒரு பயங்கரமான அசுத்தம் என்று எண்ணுவாயாக. Think it's a great uncleanness. இந்த உலகத்தில் உள்ள மேன்மை எல்லாம் இயேசுவை நாயகர் என்று நேசிப்பவர்களுக்கு அற்பமாய் தெரிகிறது. All the greatness of this world, those who think the Lord is the husband, they'll belittle it. உலகம் இன்றைக்கு ஒரு பயங்கரமான வஞ்சனைக்குள்ளே மனிதர்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. Tonight this world is taking people to a great deceitfulness. உலகத்தினுடைய அழகு, உலகத்தினுடைய விளையாட்டுகள், உலகத்தின் ஆடம்பரங்கள் மனிதனை வசீகரித்துக் கொண்டு போகிறது. Beauty of this world, games of this world are attracting people towards the world. இன்றைக்கு கர்த்தர் சுவிசேஷமாய் அறிவிக்கிறார், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். Tonight God is giving you gospel, thy maker is thine husband. அவர்தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், அவரே உன்னுடைய மணவாளன். He is the one who created this world, he is your husband, bridegroom. ஆகையால் நீ நேசிக்கிற அனைத்தையும் அவருக்காக அற்பம் என்று எறிந்து விடுவாயாக. All the things what you love of this world, cast it away, hate it. இயேசு போதும், எனக்கு இயேசு போதும் என்று பாடுவாயாக. Just sing Jesus sufficient, Jesus இயேசு மாத்திரம் போதும் என்று பாடுவாயாக. Just say only Jesus enough. அது உண்மையான ஒரு பாடல். It's a true song. உண்மையான ஒரு வார்த்தை. It's a true word. உண்மையான ஒரு அறிக்கை. It's a true confession. என் சிருஷ்டிகரே என் நாயகர். Oh, my maker is my husband. அவரே எனக்கு போதும். He is sufficient for me. வேறு ஒன்று எனக்கு வேண்டாம். I don't want any other thing. இந்த உலகம் எனக்கு வேண்டாம். I don't want this world. ஏண்டா அந்த உலகத்தின் மகிமைகள் எல்லாம் மாயையாய் அற்ப நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு அதன் பிறகு அது இல்லாமல் போகிறதாய் காணப்படுகிறது. All the glory of this world are vanity, temporal, they'll be vanished away. இந்த சிருஷ்டிகரை உங்களுடைய நாயகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். Tonight accept the creator as your husband. அவருக்கே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுங்கள். Surrender your life unto him. கர்த்தர் பெரியவர். Oh, God is great. இன்றைக்கு அநேகர் பல காரியங்களிலிருந்து விடுதலையற்றவர்களாக காணப்படுகிறீர்கள். Today many of you seen without being delivered from many things. மனித அன்புகளிலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்கள். You are not being delivered from human love. மனித அன்பு என்பது ஒரு பெரிய மாயையான காரியம். Human love is a great vanity. மனித அன்பல்ல பெரிது, இந்த நாயகருடைய அன்புதே பெரிது. Human love is not great. The love of the maker is great. இயேசு கிறிஸ்துவை நான் நேசிப்பேன் என்று உனக்குள்ளே தீர்மானம் பண்ணு. Tonight make a decision. I will love the Lord Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உனக்குள்ளே தீர்மானம் பண்ணு. Make a decision in your heart. நான் ஒரு ஆளுடைய சாட்சியை கேட்டேன். I heard a testimony about a brother. அவர் சொல்லும்போது நான் கேட்டால் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. You know, when he told the testimony, I was astonished when I heard this testimony. அவர் ரட்சிக்கப்படும் முன்னே பயங்கரமான பாவியாக பயங்கரமான பாவம் செய்கிறவராய் ஜீவித்திருக்கிறார். Before his salvation, he was a great sinner committing sins. ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லாம் அறிக்கை செய்து விட்டு ரட்சிக்கப்பட்டார். இப்பொழுது நல்ல வைராக்கியமாய் ஜீவிக்கிறார். After salvation, he left everything. Now he's living a zealous life. ஒரு நாள் அவர் ரோட்ல போகும்போது one day when he was walking the road, அவர் முன்னாலே தொடர்பு வைத்திருந்தான ஒரு ஸ்திரீ அவரை பார்த்து கூப்பிட்டாள். And a woman whom he had contact before, she called him again. அகஸ்டின் என்று கூப்பிட்டார். She said, Augustine. இது யார் என்ன என்னுடைய பேரை கூப்பிடுறது என்று திரும்பி பார்த்தார். She turned and saw who's calling. பார்த்தால் இவள். She was the person. உடனே அவர் திரும்பி பேசாமல் போய்விட்டார். He went off without talking. கர்த்தாவே என்று மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டு போய்விட்டார். In her heart he cried, Oh Lord. அவர் திரும்பவும் அகஸ்டின் நான் தான் என்று சொன்னார். Again she said, Augustine, I am the person. அப்பொழுதுதான் அவர் சொன்னாராம், நீதான் ஆனால் நான் அல்ல என்று சொன்னார்.
Then he told her, you are the same, but I am not the same. இதெல்லாம் மனுஷருடைய ஜீவியத்திலே இந்த சிருஷ்டிகரை நாயகராக அவர்கள் நேசிக்கும் போது ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்குள் வருகிற ஒரு மாறுதல் அருமையானவர்களே. All these are the changes what takes place to the people those who accept the Lord Jesus as their husband. அழகு ஆடம்பரங்களுக்கு அடிமையாகாதிருங்கள். Don't be subject to beauty and the fashion. செல்போன்களுக்கு அடிமையாகாதிருங்கள். Don't be subject slaves to cell phones. இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு அநேகரை வஞ்சிப்பது இந்த செல்போன்கள்னாலே. Today devil is deceiving many people by cell phones. அநேகர் ஆராதனையிலும் கூட செல்போன் ஆன் பண்ணி வைத்திருக்கிறார்கள். Many even the church services they put on the cell phones. ஆராதனைகளுக்கு வரும்போது செல்போன் கொண்டு வர வேண்டாம். In the worship time don't bring your cell phones. அப்படி கொண்டு வந்தாலும் நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்க வேண்டும். If you bring it, put it off and keep it. பிசாசு ஒரு பெரிய வஞ்சனையை தேவ ஜனங்களுக்குள் அனுப்பி கொண்டிருக்கிறார். Oh, devil wants to bring a deceit in the hand of the people. இன்னைக்கு அநேகர் செல்போன்களினாலே கெட்டு கொண்டிருக்கிறார்கள். Today many are deceived by cell phones. உன்னுடைய மனசாட்சி இதை பற்றி சொல்லட்டும். Let your conscience say, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், your maker is thine husband. அவரே நீ நேசிக்கத்தக்க வரைமான் கலைமான். He is the one, he is a real idol whom you can love. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரே நீ நேசிக்க வேண்டும். You must love him. இந்த உலகத்தில் வேற ஒன்றையும் நேசிக்க மாட்டேன் என்று சொல்வாயாக. Make a decision, I will not love any other thing. கர்த்தர் பெரியவர். God is great. அவர் சகல சிருஷ்டிக்கும் ஆதியாய் இருக்கிறார். He is the beginning of all creation. அடுத்ததாக அவர் ஆமென் என்கிறவர். Nextly we call him Amen. அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற நாலாவது காரியம், The fourth thing told about him, அவர் ஆமென் என்கிறவர். is Amen. அது அந்த வசனத்தை ஒரு தடவை படிங்க. Please read that verse. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. And unto the angel of the church of the Laodiceans write, these things saith the Amen. ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது. These things saith Amen. ஆமென் என்றால் அப்படியே ஆக கடவது. Amen means so it be done. இந்த ஆமென் என்கிற வார்த்தை ஒரு எபிரேய வார்த்தை. Amen is a Hebrew word. வேதத்தை மொழிபெயர்த்தவர்கள் அந்த எபிரேய வார்த்தையை அப்படியே எழுதி விட்டார்கள். Those who interpreted the Bible, they wrote the Hebrew word as it is. பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆமென் என்பதை பற்றி ஒரு 4-5 காரியங்கள் சொல்லுகிறேன். In Old Testament, I want to tell 4 or 5 things about Amen. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே முதலாக இந்த ஆமென் என்பது பரமண்டல ஜெபம் முடிக்கும் போது வருகிறது. Old Testament, first of all, this word Amen was used when they used the worldly, the heavenly prayer. பரமண்டல ஜெபம் இயேசு சொல்லி கொடுக்கிறாரே, The prayer what Jesus taught the disciples. அந்த ஜெபம் முடியும் போது ஆமென் என்று வருகிறது. முதல் முறை அங்கதான் வருகிறது. That's the first place where the prayer, the word is used. அப்படி என்றால் இந்த ஆமென் என்கிற வார்த்தை, இந்த ஆமென் என்கிறவர் யாருக்கு உரிமையானவர் தெரியுமா? ஜெபம் செய்கிறவர்களுக்கு. If that be so, you know this word Amen belongs to them that pray. யார் ஜெபிக்கிறதோ அவர்களுக்கு தான் ஆமென் என்கிற வார்த்தையும் ஆமென் என்கிறவரும் சொந்தமானவர்கள். They that pray, to them Amen belongs to them, and this Amen is this person belongs to you. ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதி. Prayer is an important part of your life. இயேசு தன் சீஷர்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுத்தார். Jesus taught his disciples to pray. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, Our Father which art in heaven. அது கடைசியில பாருங்கள் ஆமென் என்று முடிகிறது. It ends as saying Amen. ஆகையால் ஜெபிக்கிறவர்களுக்கு தான் இந்த ஆமென் என்கிற வார்த்தை சொந்தம், ஆமென் என்கிறவரும் சொந்தம். Only to the people those who pray, Amen belongs to them, and this person Amen belongs to them. நாம் ஜெபிக்கிறவராயிருந்தால் இந்த ஆமென் என்கிறவர் நமக்கு சொந்தமாக இருக்கிறார். If you are praying people, this person Amen belongs to you. ஜெபங்களுக்கு தடை செய்கிற அனைத்து காரியங்களையும் நீ ஜெயிக்கும்படி கர்த்தர் உனக்கு இந்த முதல் கூட்டத்திலே ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். In the first meeting, God wants to give you a power and anointing which is hindering all the powers of it against prayer. ஜெபிக்க விரும்புகிறாய், ஆனால் உன்னால் ஜெபிக்க முடியவில்லை. You want to pray but you cannot pray. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு வல்லமையை தரப்போகிறார். Today God wants to give you a power. ஆமென் என்கிற வார்த்தை ஜெபிக்கிறவர்களுக்கு சொந்தமானது. Amen word belongs to them that pray. அடுத்தது, Nextly, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களில் எல்லாம் முடியும் போது ஆமென் என்கிற வார்த்தை வருகிறது. in all the epistles Apostle Paul wrote, when he ends the epistle he says Amen. நீங்கள் ஒவ்வொரு நிருபத்தின் கடைசியிலும் பாருங்கள் ஆமென் என்று முடியும். See the end of all the epistle, it will end Amen. அப்படி என்றால் இந்த ஆமென் என்கிற வார்த்தையும் ஆமென் என்கிறவரும் யாருக்கு சொந்தம் என்றால், இந்த நிருபங்களில் சொல்லப்பட்டிருக்கிற உபதேசத்தை யார் கைக்கொள்கிறதோ அவர்களுக்குரியது. If that be so, those who believe the truth was written in these epistles, and this Amen belongs to them, this personality belongs to them. உபதேசத்தை, வசனத்தை
யார் தங்கள் ஜீவியத்திலே கைக்கொள்ளுகிறதோ, உபதேசத்தின்படி யார் ஜீவிக்கிறதோ, நிருபங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி யார் ஜீவிக்கிறதோ அவர்களுக்குரியதான் இந்த ஆமேனும் ஆமேன் என்கிறவரும். All those who live a life according to the epistles what written by Apostle Paul, the commandments of God, doctrines written here, to them this word amen belongs to them. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மை சகல சத்தியத்திலும் வழி நடத்துகிறது. Anointing the Holy Ghost will lead you into all truth. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வசனத்தின்படியும் உபதேசத்தின்படியும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. Anointing will transform your life according to the doctrine and God's word. ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டார். A believer got saved. அவர் இந்த பிக் பாக்கெட் அடிக்கிறதான திருடன். He was a thief, pickpocketer. பயங்கரமான பிக் பாக்கெட் அடிக்கிற திருடன். He was a terrible thief, a pickpocketer. அப்படிப்பட்டவரை கர்த்தர் ரட்சித்தார். Such a person the Lord saved. அவர் ஒரு நாள் சாட்சி சொல்லும்போது சொன்னார், One day he gave testimony. நான் ஒரு நாள் பிக் பாக்கெட் அடிக்கிற திருடனாக இருந்தேன். One day I was a pickpocketer, I was a thief. ஆனால் இப்பொழுதோ நான் ஒரு பைசாவிலும் உண்மையுள்ள ஒரு கர்த்தருக்கு ஒரு உண்மையுள்ள பிள்ளையாக இருக்கிறேன். Now even 1 naya paisa I am faithful to my God. இது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் ஒரு மனிதனை வசனத்தின்படி அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. Anointing of the Holy Ghost according to God's word, it will change a man's life. அதான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிற நோக்கமே. That's the purpose of anointing given to you. சகல சத்தியத்திலும் நம்மை நடத்தும்படியாக. It will lead you to all truth. அது ஒரு மனிதனால் தானாகவே செய்ய முடியாத ஒரு காரியம். It's a thing a man cannot do of his own strength. ஒவ்வொரு சத்தியத்திலும் உன்னை கர்த்தர் நடத்துகிறார் ஆவியானவர். Spirit of God leads you into all truth. அப்படிப்பட்ட ஜீவியம் தான் சாட்சியா இருக்க முடியும். Such a life only you can live a testimonial life. உன்னை எல்லா பகுதியிலும் உன்னுடைய வாழ்க்கையை உபதேசத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சகல காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு செய்கிறார். Spirit of God does all the things to transform your life according to God's word and doctrine. அப்பொழுதுதான் நீ ஆமென் என்கிற வார்த்தையை உபயோகிக்க முடியும். Only then you can use the word amen. உபதேசத்தின்படி ஜீவிக்காதவனே, நீ ஆமென் என்கிற வார்த்தை உனக்குரியது அல்ல. You who don't live according to doctrine, you the word amen does not belong to you. ஆமென் என்கிறவரையும் நீ சொந்தமாக்க முடியாது. You cannot make this person amen to you. ஆகையால் சகல சத்தியத்திலும் பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்த உன்னை ஒப்புக்கொடு. நிருபங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனத்திற்கும் உன்னை ஒப்புக்கொடு. Surrender to Spirit of God leading to all truth. Surrender for all the epistles written the epistles. அடுத்ததாக இந்த ஆமென் என்கிற வார்த்தை ஆசீர்வாதங்கள் கூறும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. Nextly, amen is used when blessing is pronounced. அந்த ஆமென் அந்த ஆசீர்வாத வார்த்தை சொல்லும்போது கடைசியில் ஆமென் என்று வருகிறது. When blessing is pronounced, everywhere amen is used. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சாபங்கள் கூறும்போதும் ஆமென் என்று சொன்னார்கள், ஆசீர்வாதத்தை சொல்லும்போதும் ஆமென் என்று சொன்னார்கள். In Old Testament time, when the curse was used also they told amen. Even time of blessing they told amen. ஏபால் மலையிலே சாபத்தை கூறும்போது ஆமென் என்று சொன்னார்கள். In the Mount Ebal also when they cursed they said amen. கெரிசிம் மலையிலே ஆசீர்வாதத்தை கூறும்போது ஆமென் என்று சொன்னார்கள். In Mount Jerusalem when they proclaimed blessing they said amen. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சாபம் கூறும்போது ஆமென் என்று சொன்னார்கள். Old Testament when they used curse they used amen. புதிய ஏற்பாட்டிலே சாபம் கூறும்போது ஆமென் அல்ல. New Testament when telling curses no amen. ஏனென்றால் சாபத்தை சிலுவையினால் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். He has turned all curses blessings on the cross. சகல சாபத்தையும் அவர் சிலுவையினால் ஆசீர்வாதமாய் மாற்றினார். All the curse through the cross, a curse through the cross it made us blessing. சிலுவையை விசுவாசிக்கிறபடியால் நமக்கு சாபங்கள் இல்லை. Because we believe the cross there's no curse for us. ஆகையால் தான் நாம் நல்ல காலம் ராகு காலம் பார்க்கிறதில்லை, யமகாண்டம் பார்க்கிறதில்லை, முகூர்த்தம் பார்க்கிறதில்லை, பஞ்சாங்கம் பார்க்கிறதில்லை, நல்ல நாள் பார்க்கிறதில்லை, இதெல்லாம் நாம் பார்க்கிறதில்லை. That's why we don't see good season, bad season, good day, bad day. All these things we don't see. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கூட இந்த விசுவாசம் இல்லாதவர்கள் அதை பார்க்கிறார்கள். Even among Christians those who don't have faith they see all the dates. ஒரு கல்யாணம் வரும்போது முகூர்த்தம் பார்க்கிறார்கள். You know when they say marriage day they want to see this particular day. கல்யாணம் வரும்போது முகூர்த்தம் பார்க்கிறவர்களுக்கு இந்த ஆமென் தேவையில்லை. Those who see the marriage when they wait for this date this amen is not used for you. ராகு காலம் யமகாண்டம் பார்க்கிறவர்களுக்கு அது தேவையில்லை. They say it's the night time such a people this amen does not belong to you. நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிறவர்களுக்கு தேவையில்லை. Those who say good day bad day this amen does not belong to you. இப்ப நம்முடைய ஜனங்களுடைய அனுபவம் என்ன? What is the experience of our people? இப்ப மற்ற எல்லாரும் கல்யாணம் நடத்தாத நாள் எந்த நாளோ அந்த நாள் தான் நமக்கு கல்யாண மண்டபம் கிடைக்கும். அந்த நாள் தான் நாம் நடத்துறது. You know the day which other people don't get don't conduct the marriage that day when we'll conduct them because we'll get the kalyana mandapam. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நமக்கு நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாது. We don't have good day or bad day. ஏனென்றால் எல்லா சாபத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மாற்றினார். The Lord Jesus Christ turned all curses blessings on the cross. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சாபம் கூறும்போதும் ஆமென் என்று சொன்னார்கள். Old Testament time whenever they told curse they said amen.
ஆசீர்வாதம் கூறும்போதும் ஆமென் என்று சொன்னார்கள். Even during the time of blessing they said amen. புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. In New Testament it's not so. இது ஆசீர்வாதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. It's a word connected with blessing. கர்த்தர் உன்னுடைய சகல சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். Lord is turning all your curses blessings. உன்னுடைய வீட்டில் உள்ள சகல சாபங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். He is turning all curses in your family as blessings. அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. சகல சாபத்தையும் இயேசு ஆசீர்வாதமாய் மாற்றி விட்டார். God has turned all curses blessings. அவர் ஆமென் என்கிறவர். He is amen. அந்த வார்த்தை உனக்கு சொந்தம். That word belongs to you. இனி சாபத்தை பற்றி நினைக்காதே. Don't think about curse. கர்த்தர் அதை மாற்றி விட்டார். God has turned the curse. இதுவரைக்கும் உன்னுடைய வேலையிலே, உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய பிள்ளைகளுக்கு இருந்த சகல சாபங்களையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். From now all the curse in your family, in your job, God has turned all the curse in your life. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். Just shall live by faith. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். Just shall live by faith. பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. If he backslides, my soul will not, his soul will not, I will not be prospered in his soul. விசுவாசியுங்கள். Believe. அடுத்ததாக ஒன்று கூட சொல்லுகிறேன். Nextly one more word. ஆமென் என்கிற வார்த்தை Word amen. கர்த்தருடைய வருகையோடு சம்பந்தப்பட்டது. It's a word connected with the coming of the Lord. வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆமென் கர்த்தாவே வாரும். Revelation says, oh amen Lord Jesus come. ஆமென் கர்த்தாவே வாரும். Come Lord Jesus, amen. இது வருகை நம்பிக்கை உடையவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை. It's a word, those who have the hope of the coming of the Lord, they must use this word. ஆமென் கர்த்தாவே வாரும். Come Lord Jesus, amen. இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையை யார் விசுவாசிக்கிறதோ எதிர்பார்க்கிறதோ அவர்களுக்கு சொந்தமான வார்த்தை தான் இந்த ஆமென். அவர்களுக்கு சொந்தமானவர் தான் இந்த ஆமென் என்கிறவர். Those who believe the second coming of the Lord Jesus Christ, this word amen belongs to them. This person amen belongs to them. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர். The Lord Jesus Christ is faithful. அவர் சத்தியமானவர். He is a true witness. அவர் சத்தியமுள்ள சாட்சியாய் ஜீவித்தவர். Oh, he is the one who lived a true life of witness. சகல சிருஷ்டிக்கும் ஆதியானவர். He is the beginning of all creation. அவர் ஆமென் என்கிறவர். He is called amen. இந்த வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை தொடுகிறார். Right now spirit of the Lord Jesus is touching you. ஒரு நிமிஷம் உங்களை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். 1 minute surrender your to the Lord. உங்களுடைய கண்களை மூடுங்கள். Close your eyes. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடட்டும். Oh, let the power of the Lord touch you. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother sister, இன்றைக்கு எங்களுடைய சுவிசேஷமே இயேசு உண்மையுள்ளவர் என்பதுதான். today our gospel is Jesus is faithful. நீ பயப்படாதே. Fear not. அவர் உண்மையுள்ளவராக இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும்? When he is faithful, why you should be afraid? ஆமென். அவருக்கு ஒப்புக்கொடு. Surrender yourself to him. உன்னுடைய பாரங்கள் எல்லாம் அவர் சுமந்து விடுவார். He'll bear all your burdens. பயங்கர சோதனையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். He is setting you free from severe temptation. வியாதி உள்ளவர்களை கர்த்தர் இப்பொழுது சுகமாக்குகிறார். Those who are sick, the Lord is touching you and healing you right now. தேவ வல்லமை உங்களுடைய சரீரத்திலே உங்களுடைய ஆத்துமாவிலே விளங்குகிறது. God's power is seen in your body and soul. அவர் சிருஷ்டி கர்த்தர். He is the creator God. வாலிபர்களே அவரை நேசியுங்கள். Remember, oh, young people love him. சகல ஜனங்களே அவரை நேசியுங்கள். All people love him. அவர்தான் நம்முடைய நாயகர். He is our creator. இயேசப்பா என்று சொல்லுங்கள். Say, oh Jesus. இயேசுவே என்று கூப்பிடுங்கள். Oh, say Jesus. சத்தமாக இயேசுவே என்று கூப்பிடுங்கள். Open your mouth and say Jesus. இன்றைக்கு ஒரு வல்லமை உன்னை தொடுகிறது. Today when power is touching you. இந்த முதலாம் நாள் கூட்டத்திலேயே ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார். On the first day meeting itself, the Lord is setting you free. அசுத்த ஆவிகளுக்கு உன்மேல் அதிகாரம் இல்லை. Evil powers of God no power over you. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நீ உண்மை இல்லாமல் இருந்திருக்கிறாய். Many times you are not faithful. ஆனால் உன்னுடைய உண்மை எண்ணங்களுக்காக நீ மனஸ்தாபப்படு. Feel sorry for all your unfaithfulness. ஆனால் அவருடைய உண்மையிலே மாற்றமே There's இல்லை. no change in his faithfulness. அவர் உன்னை தீமை அணுகாதபடி காக்கிறவர். He is one to preserve you from keeping from evil. அவர் உனக்கு உதவி செய்கிறார். He is able to help you. இப்பொழுதே கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறார். Right now the hand of the Lord is touching you. ஆணிவா இந்த கரங்கள் நமக்காக பட்டிருக்கின்றன. Nail pierced hands of Jesus stretched forth towards us. நம்முடைய பந்தலிலே ஒரு தேவ சமூகம் உலாவிக் கொண்டிருக்கிறது. Oh, in this pandal the presence of the Lord is moving in our midst. தேவனுடைய ஜனங்களே இது கடைசி காலம். People of God, you have come to the last times. அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். God wants that all people must be saved. ஒரு வல்லமை பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. Right now a power is coming from heaven. எல்லா கட்டுகளையும் அவிழ்க்கிறது. It's loosing all your bands. இயேசு எனக்கு சொந்தம். Jesus belongs to me. இயேசு எனக்கு சொந்தம். Jesus belongs to me. நான் இயேசுவுக்கு சொந்தம். I belong to Jesus. சத்தமாய் சொல்லுங்க. Open your mouth and say. நீங்கள் இயேசுவோடு பேசுங்கள். Talk to Jesus. ஒரு தகப்பனிடத்திலே பேசுவது போல பேசுங்கள். As you talk with the Father, talk to Jesus. அப்பா என்று கூப்பிடுங்க. Say Abba. ஒரு பெரிய வல்லமையை நீங்கள் காண்பீர்கள். You see a great power. இன்றைக்கு உங்களுடைய விடுதலை நாள். Today is the day of deliverance. இன்றைக்கு உங்களுடைய சுகமானதின் நாள். Today is the day of healing.
இன்றைக்கே ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருகிறார். Right now Jesus is giving you healing. எத்தனையோ நாட்களாக நீ ஒரு பயங்கரமான பயத்தினாலே கட்டப்பட்டிருந்தாய். So many years you were possessed with the spirit of fear. இயேசு உன்னை விடுவிக்கிறார். The Lord is setting you free. கர்த்தராகிய இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். The Lord Jesus yesterday, today and same forever. நீ எப்படி ஜீவிக்கிறாய் என்று கேட்டால், if you say as to how you are living, ஒரே வார்த்தையிலே பதில் சொல்லுங்கள். answer in one word. என் இயேசு ஜீவிக்கிறார், ஆகையால் நானும் ஜீவிக்கிறேன். Oh, my Jesus is alive because that I am also living. யாராவது உன்னிடத்தில் நீ எப்படி ஜீவிக்கிறாய் என்று கேட்டால், if someone asks you how you are living, இயேசு ஜீவிக்கிறார், ஆகையால் நானும் ஜீவிக்கிறேன் என்று சொல்லுங்க. because my Jesus is alive, I am also alive. உன்னை ஒரு உண்மையுள்ள சாட்சியாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். The Lord wants to make you a faithful witness. உன்னுடைய ரகசிய பாவங்களை உன்னை விட்டு அகற்ற விரும்புகிறார். He wants to set you free from all your secret sins. மாயமான அனைத்து நின்றும் உன்னுடைய மனதை கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். Setting you free from all the vanities of this world. இதோ இன்றே இரட்சண்ய நாள். Today is the day of salvation. இதுவே அனுக்கிரக காலம். Is the time of acceptance. இதுதான் கர்த்தர் உன்னை விடுவிக்கிற சமயம். This is the time God is setting you free. இந்த வேளையில எல்லாரும் ஒரு உரிமையோடு கூட ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை வந்து தன்னுடைய காரியத்தை சொல்லுமா போல சத்தமாக ஏசப்பா என்று சொல்லி உங்களுடைய விஷயத்தை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். Right now as a child speaks to the father, claim your father and call to the Lord. Oh Jesus, the Lord is anointing you right now. இயேசு உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். Jesus is anointing you. ஆமென் என்கிற வார்த்தை உங்களுக்கு சொந்தமானது. Amen word belongs to you. ஆமென் என்கிறவர் உனக்கு சொந்தமானவர். The amen person belongs to you. இன்றைக்கே உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல். Right now a great change in your life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக கிரியை செய்கிற இப்பொழுதே தொடங்கி விட்டார். Lord Jesus Christ, right now he has started working for you. கர்த்தர் பெரியவர். Our God is great. இயேசப்பா என்று சொல்லுங்கள். Say Jesus. உங்களுடைய கைகளை தட்டுங்கள். Clap your hands and say, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். Glory be, give glory to God. மகிமையை செலுத்துங்கள். Give glory to God. Praise him. இயேசப்பா என்று நான் அழைத்தார், பாசத்தால் என்னை அரவணைத்தார். இயேசப்பா என்று நான் அழைத்தார், பாசத்தால் என்னை அரவணைத்தார். வீட்டிலிருந்து கடந்து போனவரை, அவர் செடிகளின் நிழலில் வந்தரை. வீட்டிலிருந்து கடந்து போகும் வரை, அவர் செடிகளின் நிழலில் வந்தரை. இயேசப்பா என்று நான் அழைத்தார், பாசத்தால் என்னை அரவணைத்தார். இயேசப்பா என்று நான் அழைத்தார், பாசத்தால் என்னை அரவணைத்தார். வீட்டிற்குள் கடந்து போகும் வரை, அவர் செடிகளின் நிழலில் வந்தரை. வீட்டிற்குள் கடந்து போகும் வரை, அவர் செடிகளின் நிழலில் வந்தரை. இயேசப்பா என்று நான் அழைத்தார், பாசத்தால் என்னை அரவணைத்தார். 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 இயேசப்பா என்று நான் அழைத்தார்,
Yes, our Jesus is faithful. ஆம், நம்முடைய இயேசுவானவர் உண்மை உள்ளவர். He is faithful to forgive our sins. நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் உண்மை உள்ளவர். Shall we all stand up? நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? He is faithful to keep us in our trials and bring us victoriously. சோதனை மத்தியில் நமக்கு உண்மையாயிருந்து நம்மை அவர் ஜெயத்தோடு விடுவிக்க கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். He is faithful to establish us and to keep us from all evil. நம்மை அவர் ஸ்தாபித்து சகல தீமையை விலக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். He is the true witness. அவர் சத்திய சாட்சியாய் இருக்கிறார். He lived a heavenly life. அவருக்கு ஒரு பரலோக ஜீவம் ஜீவித்தார். He was dominated by the heavenly government. அவர் பரலோக அரசாங்கத்தினால் ஆளுகை செய்யப்பட்டார். He had a good testimony about his personal life. அவருடைய சொந்த ஜீவிதத்துக்கு நல்ல சாட்சி இருந்தது. He is the beginning of the creation. தேவனுடைய சகல சிருஷ்டிக்கும் ஆதியானவர். He is the one who created you and me. அவர்தான் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தார். Whether we are young or old, he is our creator. நாம் முதியோராய் இருந்தாலும் இளைஞராய் இருந்தாலும் அவரே நம்முடைய சிருஷ்டிகர்த்தர். He is our husband. அவரே நம்முடைய நாயகர். He is our bridegroom. அவரே நம்முடைய மணவாளன். He is the one who is going to come to gather us unto himself. அவர்தான் அவர் வரும்போது நம்மை அவரிடம் சேர்த்துக் கொள்கிறவர். He is Amen. அவரே ஆமென் அழைக்கப்படுகிறார். Yes, we can claim him if we are praying in his presence. அவருடைய சமூகத்தில் நாம் ஜீவிப்போம் என்றால் நாம் அவரை உரிய பாராட்ட முடியும். If we live according to his word, we can claim him as Amen. அவருடைய வார்த்தைக்கு ஏற்றவாறு நாம் ஜீவிப்போம் என்றால் அவரை ஆமென் என்று உரிய பாராட்டலாம். All the curses has taken upon his body and died on the cross of Calvary, and he became a blessing for us. Therefore we can claim him as Amen. அவர் எல்லா சாபங்களையும் தம்முடைய சரீரத்தின் மேல் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆகவே நாம் ஆமீன் நமக்கே சொந்தம். Jesus is coming soon. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். Let us open our mouth and say, Amen, O Lord Jesus, come. நாம் எல்லாம் சொல்லுவோம், ஆமீன் ஆண்டவரே சீக்கிரமாய் வாரும். Tonight our God is moving in our midst. இந்த ராத்திரி தேவனிடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். He knows the need of everyone. ஒவ்வொருடைய தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். The word of God has come with the power and authority. கர்த்தருடைய வார்த்தை இந்த ராத்திரி சகல அதிகாரத்தோடு வல்லமையோடு வந்திருக்கிறது. Now the Lord is going to send an anointing upon us. இப்போது நம்மேல் கர்த்தர் அபிஷேகத்தை அனுப்ப போகிறார். Whatever your need be tonight, உன் தேவை இந்த ராத்திரி என்னவா இருந்தாலும் this சரி, anointing is going to meet every need tonight. இந்த ராத்திரி அந்த அபிஷேகம் எல்லா தேவையை சந்திக்கும். Anointing is going to heal our sicknesses. அபிஷேகம் வியாதிகளை குணமாக்கும். Anointing is going to break all the powers of darkness. அபிஷேகம் எல்லா அந்தகாரத்து வல்லமைகளை நிர்மூலமாக்கும். Open your heart. இருதயத்தை திறவுங்கள். Open your life. உங்களுடைய ஜீவிதத்தை திறவுங்கள். Open your mouth wide. வாயை விரிவாக The திறவுங்கள். Lord is moving in our midst. இதோ தேவன் அசைவாடி கொண்டே இருக்கிறார். Faithful Jesus is moving in our midst. உண்மையுள்ள இயேசு இதோ அசைவாடி கொண்டே இருக்கிறார். Promise keeping Jesus is moving in our midst. வாக்குத்தத்தங்களை காக்கிற இயேசு அசைவாடி கொண்டே இருக்கிறார். Whatever your need be tonight, இந்த ராத்திரி உன் தேவை என்னவா இருந்தாலும் சரி, open your mouth wide and call upon the name of Jesus. வாயை விரிவா தந்து இயேசுவே என்று கூப்பிடு. Oh Jesus, touch me tonight. இயேசுவே என்னை தொடும் இந்த ராத்திரி வேளை. Oh Jesus, touch me tonight. இயேசுவே இந்த ராத்திரி என்னை தொடும். Oh Jesus, save me tonight. இயேசுவே இந்த ராத்திரி ரட்சியும். Oh Jesus, heal me tonight. இயேசுவே இந்த ராத்திரி சுகமாக்கும். Oh Jesus, bless me tonight. இயேசுவே இந்த ராத்திரி ஆசீர்வதியும். Oh சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய மாய்ந்திடும் உணர்வடைய Thank you.
ஆண்டிடும் உள்ளங்கள் ஆண்டிடும் சரீரங்கள் உயிரடைய ஆண்டிடும் சக்திகள் அகத்தோடுவே அடிவரும் எமக்கு நிச்சயம் தருவே ஓ ஆண்டிடும் சக்திகள் அதனோடவே அடிவாரும் நிச்சயம் தருவே ஆண்டிடும் உள்ளங்களுடனே ஹalleluya உயிரடைய ஆண்டிடும் உள்ளங்களுடனே ஆண்டிடும் சரீரங்கள் உயிரடைய ஆண்டிடும் சக்திகள் அகத்தோடுவே அடிவரும் எமக்கு நிச்சயம் தருவே ஆண்டிடும் சக்திகள் அகத்தோடுவே அடிவரும் எமக்கு நிச்சயம் தருவே ஆண்டிடும் உள்ளங்களுடனே ஆண்டிடும் சரீரங்கள் உயிரடைய ஆண்டிடும் உள்ளங்களுடனே ஆண்டிடும் சரீரங்கள் உயிரடைய ஆண்டிடும் சக்திகள் அகத்தோடுவே அடிவரும் எமக்கு நிச்சயம் தருவே ஆண்டிடும் சக்திகள் அகத்தோடுவே அடிவரும் எமக்கு நிச்சயம் தருவே ஆண்டிடும் சக்திகள் அகத்தோடுவே அடிவரும் எமக்கு நிச்சயம் தருவே ஆண்டிடும் சக்திகள் எமக்கு நிச்சயம் தருவே ஆண்டிடும் சக்திகள் அகத்தோடுவே அடிவரும் ஆண்டிடும் சக்திகள் அகத்தோடுவே அடிவரும் எமக்கு நிச்சயம் தருவே ஆண்டிடும் சக்திகள் அகத்தோடுவே அடிவரும் எமக்கு நிச்சயம் தருவே ஆண்டிடும் சக்திகள் அகத்தோடுவே அடிவரும் எமக்கு நிச்சயம் தருவே அடிவரும் எமக்கு நிச்சயம் தருவே ஆண்டிடும் சக்திகள் அகத்தோடுவே அடிவரும் எமக்கு நிச்சயம் தருவே ஆண்டிடும் சக்திகள் அகத்தோடுவே ஹalleluya எமக்கு நிச்சயம் தருவே ஆண்டிடும் அடிவரும் எமக்கு நிச்சயம் தருவே ஆண்டிடும் சக்திகள் அகத்தோடுவே oh jesus ஆண்டிடும் சக்திகள் அகத்தோடுவே அடிவரும் எமக்கு நிச்சயம் தருவே 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 Amen, 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 amen. குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே 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 Hallelujah. இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா
இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா. As a faithful God, Jesus came down in our midst and blessed us. നമ്മുടെ മധ്യത്തിൽ ഉണ്മയുള്ള ദേവനായ കർത്താവായ യേശു ഇറങ്ങി വന്ന് നാം എല്ലാവരെയും ആശീർവദിത്താർ. He is faithful and the true witness of the Lord, beginning of the creation, and he is Amen. അവരെ ഉണ്മയുള്ളവർ, അവരെ സത്യസാക്ഷിയുള്ളവർ, അവരെ സകല സൃഷ്ടിക്കും ആദ്യമാനവർ, അവരെ ആമേൻ എന്ന് അழைக்கப்படுகிறார். According to his faithfulness, he has been moving in our midst, for that shall we praise God. அவருடைய உண்மைக்கேற்றமாறு നമ്മുടെ மத்தியில் இந்த சாயங்காலவேளையில் கர்த்தர் அசைவாடினபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, 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 hallelujah. For all the precious things which God has spoken with us from Zion above tonight, shall we praise God for that. இந்த ராத்திரி பரமசியோனிலே கர்த்தர் நம்மோடு பேசின எல்லா வெளியேறப்பட்ட வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Praise the Lord, 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 for filling every one of us with all the goodness that we need to live this life. Shall we praise God. இந்த ஜீவம் ஜீவிக்கும்படியாய் நமக்கு தேவையான எல்லா நன்மையினால் இந்த ராத்திரி வேளை கர்த்தர் நிரப்பினபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 for the work of salvation and for the work of healing tonight which he performed in our midst. Shall we praise God. നമ്മുടെ മധ്യത്തിൽ കർത്തർ ചെയ്ത രക്ഷപ്പിൻ ക്രിയൈ, നമ്മുടെ മധ്യത്തിൽ കർത്തർ ചെയ്ത സുഖമാകുதல் ക്രിയയ്ക്കായി കർത്തരെ സ്തോത്തിരിപ്പോமாக. Praise the Lord, praise the Lord, praise the